So, September 25 question la first one case scenario உள்ள question. In the first case scenario you have to solve question number 1 to 4, that too as per 17 segment reporting. PTU Limited has 6 segments, namely PQR, S, T and U. 6 segments இருக்கு. அதில் டோட்டல் ரெவென்யூ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்குது. என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேஸ் நிறைய வந்துச்சுன்னா டேட்டா நீங்கள் கொஷினை ரீட் பண்ணுங்கள், சாய்ஸ் பார்க்காம அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் அந்த இன்டென்ஸ் பெரிய பேராகிராஃப்லேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ லாஜிக். விச் வுட் பி த ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட் பேஸ்ட் ஆன் ரெவென்யூ டெஸ்ட், ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி டெஸ்ட் அண்ட் பேஸ் ஆஃப் அசெட் டெஸ்ட். 3 கேட்டிருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கு 2 மார்க், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் ஏரியா. அடுத்த question, which would be the reportable segment on the basis of overall test. Overall test கொடுத்திருக்கிறாங்க. So let's see. இப்போ நமக்கு total sales தான் வேணும். Total sales வேணும். Total revenue. Total revenue is nothing but adding up of these two. 76, 99, 99, 16, 15, 80, 14, total being 300. Revenue test படி reportable segment அப்படிங்கிறது என்னன்னா 10% மேல இருந்தா, if the value is more than or equal to 10% of this value, that will be reportable segment. அப்ப 10% னா 30, 30 மேல இருந்துச்சுன்னா அது reportable segment ஆயிடும். ஸோ இது ஒரு reportable segment, இது ஒரு reportable segment, இது ஒரு reportable segment. அசெட்ஸ் வரும்போது அந்த வேல்யூவில் 10%, 35க்கு மேலே. ஸோ திஸ் வில் பி த ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட். ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்ஸை சம் பண்ணுங்கள் தனியாக, லாஸ் அதே மாதிரி சம் பண்ணுங்கள். அந்த ரெண்டில் விச் எவர் இஸ் ஹையர் அதில் 10% மேலே இருக்கணும். விச் எவர் இஸ் ஹையர் அதில் 10% அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நவ் so 22, 4, 3, 21. I think the value being 50 and loss being 40. Absolute senseல பார்க்கணும். அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. எது தான் எடுத்துக்கணும்? 50, அதில் 10% 5. 5க்கு மேலே என்ன இருக்குது? இது ரெண்டும் ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட். ரெவென்யூ டெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா PQT B is the answer. அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. Okay, P and T, and then next one being asset test la enna varudhu? P and Q. இந்த ரெண்டும் asset test la varudhu, P and Q. So P and Q எதுல வருது? Yeah, P and Q being this one. Which would be the reportable segment on overall test basis? Overall test basis na மூணுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ரிப்போர்ட்டபிள். அப்போ பியும் கியூவும் டியும் மூணும் சேர்ந்து இருக்கக்கூடியது பி இஸ் கேஸ் சினாரியோ 2. கேஸ் சினாரியோ 2. ஓகே, கேஸ் சினாரியோ 2ல என்ன கேட்குறாங்க? Data go and see what is required. Based on the case scenario 2, you have to answer the question number 5 to 8. 4 question. What is the amount of net borrowing cost? Net borrowing cost to be capitalized. Borrowing cost dealt under AS number 16. அப்போ கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா குவாலிஃபைங் அசெட்ஸாக இருக்கணும். அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் பாரோவிங்காக இருந்தால் அதோடைய காஸ்ட் எடுத்துக்கலாம், அதோடைய காஸ்ட்டு. ஆர் ஜென்ரல் பாரோவிங்காக இருந்துச்சுன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது கொஸ்டின், வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் டெஃபர்டு கிராண்ட்ஸ், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். ஏஎஸ் நம்பர் 12 வந்திருக்கு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். தேர்ட் ஒன் சப்சிடி பற்றி தான் இருக்குது, இதுவும் கிராண்ட்ஸு.
4th 7th and 8th வரும்போது intangible assets A is number 26. So 3 accounting standard based பண்ணி இந்த questions வந்திருக்கு. First question is all about borrowing cost. Okay. Now let's see. 3rd April 2022, ZYX Limited received state government grant 150 lakhs for setting up the manufacturing unit in a notified backward area. Bank loan of 50 lakhs was also obtained and ZYX utilized the grant and loan as under. So grants ஒரு 150யும் loan ஒரு 50யும் total வந்திருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு பாருங்க. Construction of factory building, purchase of machinery, advance for purchases of loading vehicle, working capital. இது நமக்கு தெரியும் என்னது, especially first caseல borrowing cost கண்டுபிடிக்கணும் to be capitalized, qualifying assets இருக்கணும். இது ரெண்டுக்கும் borrowing cost இல்லை, அப்போ இது ரெண்டுக்கும் borrowing cost இருக்கு. கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா குவாலிஃபைங் அசெட்ஸ் இருக்கணும், அதாவது மீன்ஸ் சப்ஸ்டான்ஷியல் பீரியட் இருக்கணும். அப்போ இதுக்குரியது மட்டும்தான் கேபிட்டலைஸ் பண்ணணும், இதுக்கு கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. Construction of factory building and installation of machinery was completed on this date. Delivery of loading vehicle was not received. Okay. So இது வரவே இல்லை, இன்னும் அட்வான்ஸ் தான் பே பண்ணியிருக்கிறோம். Total interest charged by the bank. The total loan 50 lakhsக்கு பேங்க் சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து 5.5 lakhs. இதில் எதுக்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னா இதை கேபிட்டலைஸ் பண்ண முடியும், இதுக்கு பண்ண முடியாது. அப்போ அந்த ப்ரொபோர்ஷன் எவ்வளோ, 30 lakhsக்கு இந்த ரேஷியோ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 5.5 lakhs into 30/50. So the amount to be capitalized in this case being 3,30,000. B is the answer. 3,30,000 B is the answer. Next, government grants refund ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? The state government grant was credited to the deferred grant account. Deferred grant accountல credit பண்ணியிருக்கிறாங்க. எதில்? Deferred grant accountல credit பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ரிசீவ் பண்ணும்போது டெஃபர்ட் கிராண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியிருக்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ரீஃபண்ட் பண்ணும்போது அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, நவ் த கிராண்ட் 30 lakhs யூஸ்டு ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி வேர் ரீஃபண்டட். ஸோ மெஷினரி வாங்குறதுக்கு எவ்வளோ கிராண்ட்ஸ் வந்திருக்கு? 40. அதில் 10 lakhs ஒன்றும் சொல்லலை, பேலன்ஸ் 30 lakhs நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. வாங்கும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டெஃபர்ட் கிராண்ட் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்னு போட்டிருக்கிறீங்க, ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்கு, லேட்டர் இட் இஸ் டெபிட்டட் டு த பிஎன்எல் அக்கௌண்ட் லைக் வேல்யூ பீங் 30 lakhs. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? வேல்யூ தான் கேட்குறாங்க. எவ்வளோ நீங்கள் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணோம்? டெபிட்டட் வென் கிராண்ட் ரிசீவ்ட். ஓகே, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? டெபிட் பண்ணியிருக்கோம் 30 lakhs. ஸோ டி இஸ் த ஆன்சர். 7th, the following option have been suggested by the accountant for the accounting treatment of the subsidy received in the nature of promoter's contribution. Promoter's contribution. இதெல்லாம் அசெட் வாங்குறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நானும் ஒன் ஆஃப் த ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணால் அது பேர் ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். அது இருக்கா? அது 3வது லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். During the year 24-25, the company also received a subsidy of 8 lakhs from the central government for setting up a unit in notified backward area. This subsidy is in the nature of promoter's contribution. Promoter's contribution. இது எப்படி இருக்கு? Promoter's contribution இருக்கு. Promoter's contribution இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக வாங்கும்போது சிஆர் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், ரிவர்ஸ் பண்ணும்போது சிஆர் அக்கௌண்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெஃபர்டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரெண்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ண முடியாது? மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் யுவர் ரெகுலர் ரெவன்யூ, இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் கேபிட்டல் தான். மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆங்கிள் வாங்கின அந்த 18 lakhs என்ன பண்ணலாம்? 8 lakhs என்ன பண்ணலாம்? ஓகே, இட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் எ டெஃபர்ட் இன்கம். கரெக்டு, இது டெஃபர்ட் இன்கம் கிடையாது தான், இது இன்கமே கிடையாது. ஓனர்கிட்டேருந்து வாங்கின பணம் எப்படி இன்கம் சொல்லுவீங்க? ஓனர் திருப்பி தரமா இல்லையா? அது மாதிரி இது கம்பெனி கவர்மெண்ட் இஸ் அ ஓனர் லைக் டு தட் எக்ஸ்டென்ட். இட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். இது இன்கம் இல்லைனா எப்படி நீங்கள் டிவிடெண்டை தருவீங்க? ஸோ டிவிடெண்ட் தரக்கூடாதுங்கிறதும் கரெக்ட். இதை நீங்கள் கேபிட்டல் ரிசர்வில் போடுறது கரெக்ட். இட் இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் டிவிடெண்ட் பட் கன்சிடர்ஸ் எ டெஃபர்ட் இன்கம். இது டெஃபர்ட் இன்கமாக வச்சுக்கலான்றான். இது இன்கமும் கிடையாது, டிவிடெண்டும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது தப்பு.
1 2 3 மூணும் உள்ளது தான் ஆன்சர். அந்த மூணும் உள்ள சாய்ஸ் வந்து ஏ. ஏ இஸ் chosen here. Next question is all about as per AS number 26 intangible assets, what is the correct accounting treatment for 18 lakhs spent on publicity and research expenses during the year 24-25? Intangible assets. Okay. பப்ளிசிட்டிக்காக 18 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஏஎஸ் நம்பர் 26ல் போய் பார்க்கணும். அதுக்கான பேராகிராஃப் எங்கே இருக்குது? ஃபுல் பேராகிராஃப் இல்லை, ஒவ்வொரு பேராகிராஃப் ஒவ்வொரு கொஷனுக்கு இருக்குது. எம்சிக்யூ கொஷனில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஷின் கேட்குறது பதில் இவங்க மொத்தமாக எல்லா பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஷின்ஸ் இருக்குது. தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கலாம். ரைட். During the year 24-25, the company incurred 18 lakhs in publicity and research for a new consumer product. ஓகே, இது இன்டான்ஜிபிள் அசெட்ஸாக இருந்தால் நீங்கள் R&D பண்ணலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ரிசர்ச் ஃபேஸில் என்ன செலவு பண்ணாலும் P&L கொண்டு டெபிட் பண்ணியிருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, இனிமேல் அதை கமர்ஷியலைஸ் பண்ண போகிறோம், ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறோம்னா அது மட்டும் தான் கேபிடலைஸ் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல் வந்தால் தான் அது இன்டான்ஜிபிள் அசெட்ஸாக மாறும். which was marketed in the same year but proved to be ஃபெயில்யூர்னு சொல்லிட்டாங்க. ஃபெயில்யூர்னு சொன்னால் அது இனிமேல் இன்டான்ஜிபிள் அசெட்ஸை ரெகனைஸ் பண்ண முடியாது. திஸ் கேன் பி சிம்பிளி டெபிட்டட் டு த P&L அக்கௌண்ட். இது என்ன பண்ணிடலாம்? P&L அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லா அமௌண்ட்டையும் நம்ம டெபிட் பண்ணிக்கணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓகே, 18 lakhs is treated as intangible assets and amortized. தப்பு. என்ன? ஃபெயில்யூர். 18 lakhs is treated as an intangible assets and amortized equally over 10 years. Intangible assets over 10 years 5 years கிடையாது, ரெண்டுமே கிடையாது. தப்பு. 18 lakhs is treated as goodwill and appears as an asset. இல்லை, அசெட்டே கிடையாது. is charged to an account as an expenses in your P&L account போடலாம். So D is the correct answer. D is the correct answer. Clear? KPK Limited is installing a new plant at its production facility. It provides you the following information. Cost of the plant. இப்போ என்ன கேட்குறாங்க? What will be the cost that can be capitalized for a plant in accordance with AS number 10, property plant equipment. Property plant equipment படி capitalize பண்ணுறது எவ்வளோ? ஸோ இப்போ கேபிட்டலைஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரியை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓடுறதுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெம்பரவரி லாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. இது மாதிரி பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் த பிளான்ட் வில் பி ஆடபிள். எஸ்டிமேட்டட் டிஸ்மேண்ட்லிங் காஸ்ட் டு பி இன்கர்ட் ஆஃப்டர் 3 years. 3 வருஷத்துக்கு பிறகு இது சரி பண்ணுறதுக்கு செலவாகும், அதையும் அந்த காஸ்ட்டை சேர்த்தாக்கணும். இனிஷியல் ஆப்ரேட்டிங் லாஸஸ் பிஃபோர் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். இனிஷியலாக உங்களுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி ஒர்க் பண்ண மாட்டீங்க, அதனால் லாஸ் வரும். அப்போ இனிஷியல் ஆப்ரேட்டிங் லாஸ் இருந்தால் அதை நம்ம எடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டு சப்ளையர் ஆஃப் பிளான்ட் ஃபார் டெஃபர்டு பேமெண்ட். டெஃபர்டு கிரெடிட். யூஸ்வலாக வாங்கினீங்கன்னா ஒரு மாதம் கொடுப்பான், 2 மாதம் கொடுப்பான். நீங்கள் 10 வருஷம் தள்ளி கொடுக்குற சார்னு அர்த்தம். அது ஹையர் பர்ச்சேஸில் வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஹையர் பர்ச்சேஸில் வாங்கினா அதோடைய காஸ்ட்டு தான் எழுதணுமே எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஸோ திஸ் வில் நாட் பி டேக்கன். இனிஷியல் டெலிவரி அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட் கொண்டு வந்து உங்கள் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் ஏதாவது இனிஷியலாக செலவு பண்ணிங்கன்னா அது சேர்த்து தான் ஆகணும். ஸோ இட் ஷுட் பி ஆடபிள். காஸ்ட் ஆஃப் சைட் ப்ரிப்பரேஷன். அந்த இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, சைட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்லையே ஃபிக்ஸ் பண்ணுறது. அது இல்லாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அது இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணுறது ரெடி ஆகிற வரைக்கும் உள்ளதை ஆட் பண்ணிக்கணும். கன்சல்டன்ட் யூஸ்டு ஃபார் அட்வைஸ் ஆன் த அக்விசிஷன் ஆஃப் த பிளான். எந்த பிளான் வாங்குறதுன்னு கேட்குறோம், ஒரு எக்ஸ்பர்ட் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாரு, இல்லை தப்பாக வாங்கிடுவோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக வாங்கியிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க இதுவும் அதோடைய காஸ்ட். ஸோ யூ ஹேவ் டு ஆட் தீஸ் 5 காஸ்டஸ். If you add the 5 costers, the value being 61,85,000 will be the answer. 61. Question number 10 is all about what is the actual return on plan asset as per AS number 15. நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வந்து கொஷினை ஃபுல்லாக படிக்க மாட்டேன். அந்த கொஷின் பேராகிராஃப் மாதிரி இருந்துச்சுன்னா அது கீழே என்ன ரெக்குயர்மெண்ட் பார்த்தோம்னா அந்த கொஷின் பற்றின ஐடியா கிடைக்கும். ஆனால் ஒரு 2 பக்கம் இருக்கிற கொஷினை ஃபுல்லாக 2 மணி நேரம் 2 பக்கம் படிக்கிறேன்னு சொன்னால் யூ வில் பி வேஸ்டிங். டேட்டா என்ன பண்ணணும், என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்க தெரியணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ AS 15 எம்ப்ளாயி பெனிஃபிட். அப்போ ரிட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போ அந்த அமௌண்ட்டு எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன்ஸாக கிடச்சிருக்குன்னா ஓப்பனிங்கில் எவ்வளோ வேல்யூ இருந்திருக்கு அந்த அக்கௌண்ட்டில்,
புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஆடட் புதுசாக, ஓகே. அது இல்லாமல் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோமா, பேலன்ஸ் இருக்கிறது க்ளோசிங் வேல்யூவாக இருக்கணும், ஓகே, க்ளோசிங் வேல்யூ. அல்லது இந்த பேலன்ஸ்லேருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், இதுதான் க்ளோசிங் வேல்யூவாக இருக்கணும். இந்த க்ளோசிங் வேல்யூவில் வரதான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், we are identifying this being closing value, okay, closing value. அப்படி இல்லை, இந்த closing value இல்லைன்னா என்ன அர்த்தம், அது profit. So if you add the profit, you will get the closing value. This is called closing value. Fair market value of the plan asset being 10 lakhs in the beginning and fair market value of the plan asset in the end 14.25 lakhs and employer's contribution அந்த வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணது 3.5 lakhs. பெனிஃபிட்ஸ் பெய்டு யூஸ்டு 2.5 lakhs. இப்போ 13.5 minus 1 11 lakhs தான் இருந்திருக்கணும். ஆனால் க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, 14.25 இருக்குது. அப்போ 3.25 எக்ஸ்ட்ரா வந்தது காரணம் என்னவாக இருக்க முடியும், we might have earned, this fund could have earned the money. Clear? Next, Quick Limited is in business production of life-saving medicines. It has sufficient cash funds available with it. It decided to buy back shares to the maximum permissible limit. Okay, buyback shares. So we have to solve this illustration for the buyback. Maximum permissible. Maximum permissible அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு உங்கள் மைண்டில் வர வேண்டியது ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் டெஸ்ட், resource test, okay, resource test, and third one being debt equity ratio test. After buyback, debt equity ratio வந்து எவ்வளோ இருக்கணும், 2:1 இருக்கணும். எவ்வளோ பைபேக் பண்ணலாம்னா 25% ரிசோர்ஸ் மேக்ஸிமம் பண்ணலாம், இது 25% பண்ணலாம் மேக்ஸிமம். 45 lakhs, ஓகே. அப்போ எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, 45 lakhs டிவைட் பை 100னா 45,000 ஷேர்ஸ் இருக்குது. இதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணிக்கலாம், 25% பண்ணிக்கலாம். 25% போட்டிங்கன்னா 11,250 கேன் பி பர்ச்சேஸ்ட். அண்ட் ரிசோர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸ் எடுத்துக்கணும். ரிசோர்ஸில் ஜென்ரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், ஆமாம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அவங்களுக்குரியதான், ப்ராஃபிட் லாஸ் எடுத்துக்கலாம். ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, என்கேஷ் பண்ணியிருக்க மாட்டோம், ஸோ அதை எடுக்கக்கூடாது. ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கணும், அதனால் அதையும் நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ அடுத்தது லோன் ஃபண்ட்ஸ், அதை ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஆஸ் சச் நவ் வி ஹேவ் வாட் ஆர் ஐட்டம்ஸ் ஹியர், தீஸ் ஆர் கால் ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸ் டெஸ்ட் வரும்போது நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம். ஈக்விட்டிங்கிறது டோட்டல் அமௌண்ட் அப்ளிகபிள் ஃபார் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை பைபேக் ப்ரைஸ். எவ்வளோ பண்ணிக்கலாம், அதில் 0.25 பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் யூ கேன் டிசைட். மேக்ஸிமம் எவ்வளோ, 25% தான் நீங்கள் பைபேக் பண்ண முடியும். அப்போ ஈக்விட்டியோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, இதோட டோட்டல் வேல்யூ 174 lakhs into 0.25 divided by what is the buyback price, we'll see. Quick Limited is considering to reduce the loan fund amount from 350 to 300 lakhs by paying the loan funds amounting 50 lakhs before 4th July. பைபேக்கு முன்னாடி ஒரு 300 lakhs குறைச்சலான்னு பிளான் பண்ணுறோம். இது ஒரு அடிஷனல் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. Now, how can we solve? What are the things are there? Right. Current market value of the company's share being 250 per share and to induce the existing shareholders to offer their shares for buyback, it is decided to offer a price 20% over the market value. அப்போ இதோட 20% 50 சேர்த்தோம்னா 300. இதுதான் market price. Based on the information given above case scenario, answer the following. Maximum permissible number of equity shares, maximum எவ்வளோன்னு கேட்குறாங்க. When the loan fund being 350,
maximum permissible when the loan is 300. ரெண்டு ஆங்கிள் கேட்டிருக்கிறேன். நம்ம முதல்ல இது முடிக்கலாம். இது price per share. இதை முடிச்சிடுறேன். Okay. So what happens here? Yes. இதில் வரும்போது நமக்கு denominator 300 rupees per share. போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது? 174 into 0.25 divided by 300. 14,500 will be the answer. The debt equity ratio 2:1. Debt equity ratio வந்து 2:1. இப்போ இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கலாம். which is nothing but 2 times of equity minus என்ன 2 times இருக்கணும் divided by debt whole divided by okay whole divided by now 2 times of buyback price plus face value இது ஃபார்முலா மாதிரி வச்சுங்க. அப்போ ஃபார்முலா மாதிரி வச்சுட்டிங்கன்னா 2 times of equity வந்து 174 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறோம். மைனஸ் டெட் வந்து 350. 2 times of buyback price ஒரு என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறோம்? 300 rupeesக்கு வாங்குகிறோம். அதோடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100 rupees. அதோடைய ஃபேஸ் வேல்யூ 100. ஃபேஸ் வேல்யூ எக்ஸ்டெண்டுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து சிஆர்ஆராக ஃப்ரீஸ் ஆகுது. அதனால் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் திஸ் அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். இஃப் யூ கேல்குலேட் த நம்பர் பீயிங் 6,000, அப்போ இந்த மூணு விஷயத்தில் லோன் பீயிங் 350 lakhs இருக்கும்போது இருக்கு. இந்த மூணில் லீஸ்ட் வில் பி த மேக்ஸிமம் பர்மிசபிள் நம்பர். சப்போஸ் அதே லோன் 300 lakhs குறைஞ்ச பிறகு என்ன வரும்? You can again recalculate this. 2 into 174 minus loan amount is not now 350, it's only 300 divided by 2 into buyback price and face value. Then the final value here being நெகட்டிவ்ல போகுதுன்னா 0. மிச்சம் ரெண்டும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது நெகட்டிவ்ல போகுது, அதனால நான் 0 வைக்கிறேன். இப்போ nothing can be buybackable. 350க்கு நெகட்டிவ் வருதா? So 174 into 2 times 348, 350க்கு நெகட்டிவ் வருது. ஓகே, yeah, I just stand corrected. So 350 இருக்கும்போது the number being nil, இது அப்படியே மாத்திடுறேன். This will be for 350, this will be for 300. 300 இருக்கும்போது நெகட்டிவ் வருது nil. அதுவே நமக்கு 300 வச்சு போடும்போது நமக்கு 6,000 வருது. 3,000 இருக்கும்போது 300 இருக்கும்போது நம்ம 6,000 பைபேக் பண்ண முடியும். 350 இருந்தால் ஒன்றும் பைபேக் பண்ண முடியாது. சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும்? இப்போ what is the maximum permissible number of equity shares that can be bought back? 350 சொன்னால் நில் தான். 300 வந்து 6,000 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. What will be the maximum number of shares that can be bought back as per the Companies Act according to the decision made on the basis of about 2? First basis is 0, second basis is 6,000, maximum அப்படின்னா இதுதான் possible, so 6,000. What will be the equity share capital after buyback? இப்போ 45,000 ஷேர்ஸ் இருக்கு, பைபேக் வந்து மேக்ஸிமம் 6,000 பண்ண முடியும்னா இதுக்கப்புறம் 39,000 ஷேர்ஸ் தான் இருக்கு. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100 rupees, அப்போ 39 lakhs will be the answer. 39 lakhs will be the answer. Is that clear? Now, as per rule number 7 of the Companies Declaration and Payment of Dividend Rules 2014,
In the event of inadequacy or absence of profits in any year, a company may declare dividend out of surplus subject to the fulfilling of the conditions that total amount to be drawn from the accumulated profits. Current year profit பத்தாத போது inadequate or absence of profit இருக்கும்போது previous yearல சேர்ந்திருக்க லாபத்திலிருந்து எடுத்துக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது இல்லைன்னா previous yearல இருந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி previous yearல இருந்து லாபத்திலிருந்து எடுக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, நீங்கள் 1/10 ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலும் அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ இருக்கோ அதில் 10% 1/10க்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு 1/10 ஆஃப் டோட்டல் அசெட் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லலை. 1/5 ஆஃப் த சம் ஆஃப் இட்ஸ் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1/5 ஆஃப் த சம் ஆஃப் இட்ஸ் பெய்ட் அப் கேபிட்டல் அதுவும் கிடையாது. பெய்ட் அப் கேபிட்டலும் ஃப்ரீ ரிசோர்ஸும் சேர்த்து அதில் 1/10 அப்படிங்கிறது கரெக்டு, 1/5ங்கிறது தப்பு. Hope you will be now able to understand this concept. Descriptive questions. Adula question number 1. Amber Limited purchases a building at a cost of rupees 20 lakhs on 1st April 2021. Its useful life is 4 years and an expected scrap value is 0. Depreciation is allowed at the rate of 50% in first year and rest balance in second year. So life on the 4 years irukku, scrap value is 0. Okay. Appa 20 lakhs minus 0 divided by 4 will be the depreciation under straight line method. But 50% in the first year, rest in the second year அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் பர்பஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பர்பஸுக்கு. ஃபார் த டேக்ஸ் பர்பஸுக்கு 10 லட்சம் முதல் வருஷம், ரெண்டாவது வருஷம் 10 லட்சம் இந்த மாதிரி போட்டு சொல்லியிருக்கிறோம். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் இஸ் கன்சிடர் ஃபார் அக்கௌண்டிங் பர்பஸ். ஸோ இது வந்து எஸ்எல்எம் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் என்ன கேட்குறாங்க? Corporate tax being 30% in all the 4 years, you are required to calculate current tax, deferred tax liability and tax expenses. Current tax கண்டுபிடிக்கணும், tax expenses கண்டுபிடிக்கணும், deferred tax assets and liabilities கண்டுபிடிக்கணும். ரெண்டுல என்ன இருக்கோ அது கண்டுபிடிக்கணும். Current tax அப்படிங்கிறது tax act படி கண்டுபிடிச்சது. Tax expenses அப்படிங்கிறது financial accountsல நம்ம போடுற வேல்யூ வந்து tax expenses. So profit before tax and depreciation. Profit before tax and depreciation for the year 21-22, 22-23, 23-24, 24-25. Okay, here the value being 18 lakhs, 22 lakhs, 25 lakhs, 30 lakhs. Right. Now you have to find out what profit after tax or before tax for depreciation, before tax for financial accounts. Financial accounts எப்படி போடுவீங்க? 18 lakhs வந்து financial accounts உடைய depreciation நம்ம less பண்ணோம்னா 13 lakhs, 22ல 5 lakhs less பண்ணிட்டோம்னா 17 lakhs, 25ல 5 lakhs less பண்ணிட்டோம்னா 20 lakhs, 30ல 5 lakhs less பண்ணிட்டோம்னா 25 lakhs. இது வந்து profit before tax for the tax financial act. And profit before tax for income tax purpose. Income tax purpose சொன்னால் 18லேருந்து income tax purpose depreciation 10 lakhs less பண்ணிட்டீங்கன்னா 8 lakhs. Second year 22 minus 10 lakhs 12 lakhs and here 25 lakhs and 30 lakhs. இது timing difference. நானும் 5 lakhs 4 இயர்ஸில் டெபிட் பண்ண போகிறேன். ஆனால் டேக்ஸ்லையும் 10 20 lakhs டெபிட் பண்ணுறேன். ரெண்டுமே டோட்டல் டெபிட் பண்ணுற வேல்யூ சேம், பட் டைமிங் ஆஃப் அட்ஜஸ்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். அப்படின்னா டைமிங் டிஃப்ரென்ஸ்னு பேர். இப்போ கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படி சொன்னாக்கா கவனிங்க. கரண்ட் டேக்ஸை முதல் சப்ட்ராக்ட் பண்ணோம். கரண்ட் டேக்ஸ் எவ்வளோ? யூ ஹேவ் டு கேல்குலேட் ஒன்லி ஆன் த இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸுக்கு என்ன டேக்ஸோ அதான் கரண்ட் டேக்ஸ். 30% ஆன் ப்ராஃபிட் ஃபார் த டாக்ஸேஷன் பர்பஸ். ஸோ அப்போ 30% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 2.4 lakhs. அண்ட் இங்கே 3.6 lakhs, 7.5 lakhs,
9 lakhs. 9 lakhs. If I subtract this, see, then current tax, அதுக்கப்புறம் you have to add or subtract DTA or DTL. DTA, அதில் reversal வந்து DTA, reversal வந்து நம்ம add பண்ணிக்கணும். Okay. Okay. Deferred tax assets or simply DTA and DTL போட்டுக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்கிறோம். டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அர்த்தம்? டேக்ஸ் யூ calculate in financial act is called tax expenses. On this 30% will be leviable. So this value being 3.9 lakhs, this is 5.1 lakh, this is 6 lakhs, this is 7.5 lakhs. But finally what you get here is called profit after tax. Profit after tax. Profit after tax அப்படிங்கிறது இதுலேருந்து இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுலேருந்து tax expense after tax expenses. ஓகே, அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து டிடிஏவாக இருக்கும் இல்லை டிடிஎலாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டிலும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற டேக்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் மாதிரி இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் மாதிரி டிடிஎல்லாக மாறிடுது. யூ பே லெஸ்ஸர் பட் எனியோ யூ ஹேவ் டு பே லேட்டர் ஆன் ஹையரர். எவ்வளோ? 1.5 lakhs. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இதில் 5.1 lakh நீங்கள் கட்டணும், பட் 3.6 கட்டினா போதும் அப்படின்றாங்க. அப்போ 1.5 lakhs வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நீங்கள் கட்ட வேண்டியது 6 லட்சம் ரூபாய், ஆனால் கட்டினது 7.5 லட்சம் ரூபாய். அப்போ அட்வான்ஸாக கட்டி இருக்கிறீங்களா அப்படின்னு இல்லை, போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட வேண்டியதாக இருக்குது. யூ ஆர் பேயிங் தட் திஸ் இயர். ஸோ 1.5 அண்ட் ஹியர் ஆல்சோ 1.5 ரிவர்ஸ்ட். இந்த 1.5, இந்த 1.5க்கு பேர் என்னது? இந்த 1.5க்கு பேர் என்னது? 1.5 கட்ட வேண்டியது 2.4 டேக்ஸுக்கு, ஆனால் நம்ம கட்டணும்னு நினச்சது என்னுடைய ப்ராஃபிட் கட்ட வேண்டியது 3.9. த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பீரியட் நான் 3.9, பட் நான் கட்டினது 2.4னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 1.5 நமக்கு டிடிஎலாக மாறிடுது. அடுத்த வருஷம் அதே மாதிரி அந்த வருஷத்துக்குரிய டேக்ஸ் ஆக்சுவலாக 5.1, பட் கட்டினது 3.6னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன மாறி போச்சு, டிடிஎல்லாம் மாறிடுச்சு. ஏற்கனவே அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 1.5 இருந்துச்சு, இது 1.5 சேர்ந்துச்சுன்னா 3 lakhs மாறிடுச்சு. அடுத்த வருஷம் வரும்போது 1.5 lakhs குறைச்சி கட்டுறீங்க. அப்போ இது அட்வான்ஸா சார் அப்படின்னா, அட்வான்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியதை கட்டி ஜாஸ்தி கட்டி இருக்கிறீங்க. ஜாஸ்தி கட்டினா அட்வான்ஸா? அட்வான்ஸ் இல்லை, போன வருஷம் கட்டாமல் இருக்கிறத இப்போ கட்டுறோம். அப்போ ரிவர்சல். அப்போ 3 lakhsங்கிறது 1.5 lakhs மாறிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி கட்ட வேண்டியது உங்களுடைய கணக்குப்படி 7.5, பட் டேக்ஸ் வந்து 9 கேட்குறாங்க. அப்போ ஜாஸ்தி கட்டுறீங்கன்னா அட்வான்ஸா அப்படின்னா இல்லை, பழைய லைபிலிட்டிஸாக ரீபேமெண்ட் பண்ணுறீங்க. ரீபேமெண்ட் பண்ண பிறகு 0 ஆயிடுது. உங்களுடைய புக்கில் டீட்டெயிலாக முதல் வருஷம் 1.5 லட்சமும், ரெண்டாவது வருஷம் 3 லட்சமும், மூணாவது வருஷத்தில் 1.5 லட்சமாக திரும்ப குறைஞ்சிடும், நாலாவது வருஷத்தில் ஸ்கோர் அவுட் ஆகிடும். ரிலேட்டட் டு திஸ் ஹோப் யூல் பி நோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் DTA and DTL, how this is created, how this is adjusted, how it is accumulated in your balance sheet அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடும். carries 5 marks. carries 5 marks. Question number B. Question number 1ல B section. Try to solve this now. Carrying 5 marks. This question carrying 5 marks. Yeah. Now, SR Limited is a manufacturing company and engaged in the production of finished goods MP, for which raw material RP is used. MP அப்படிங்கிறது finished goods and raw material வந்து RP. The company provides the following information for the year ended. Opening inventory 4,000 units at rupees 1,20,000. இப்போ பர் யூனிட் என்ன ரேட்டில் இருந்திருக்கு? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, யூ ரெக்வயர்ட் டு கால்குலேட் த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் MP அண்ட் SP
அப்போ calculation வேல்யூவை calculate பண்ண சொல்கிறாங்க. லாஸ்ட் பேராகிராஃபில் மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் த சேல் ப்ரைஸ் ஃபார் எம்பி வாஸ் 22 அண்ட் ரா மெட்டீரியல் 11.5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது ஏஎஸ் நம்பர் 2ல் வருது. திஸ் இஸ் கம்மிங் அண்டர் ஏஎஸ் நம்பர் 2. ஓகே, ஃபினிஷ்டு குட்ஸுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 22, ரா மெட்டீரியலுடைய விலை 11.5. ஓகே, நான் ரா மெட்டீரியல்ஸோடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ? 1,20,000 divided by 4,000 போட்டிங்கன்னா how much? 1,20,000 divided by 40, 4,000, 30, yeah? Okay, 30 rupees. And what about the RP? 52,800 divided by 4,412. Purchase of raw materials price 4,80,000, 40,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்கன்னா 12 rupees. லேபர் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் எம்பியோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? எம்பியோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது? 4,000 யூனிட்ஸ் at 1,20,000 rupees in total. 12 rupees per unit. Per unit. Then purchase of raw materials should be addable here. Purchases 40,000 units, the value being 4,80,000. The value being 4,80,000. Labor 3,23,200. இது ரா மெட்டீரியல் குறியது. சாரி, திஸ் இஸ் ரா மெட்டீரியல் குறியது. லேபர் காஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண அந்த குட்ஸுக்குரிய வேல்யூ 3,23,200. ஓவர் ஹெட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்குறாங்க. ஓவர் ஹெட்ஸ் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் டிவைடட் பை விச் எவர் இஸ் ஓகே ஹையர் ஆஃப் whichever is higher of actual or capacity. Actual or capacity. இதுதான் fixed overhead per hour. So rules மாதிரி வச்சுக்கணும்னா இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். Clear? Fixed overhead மட்டும் இதான் லாஜிக். சேல்ஸ் அப்புறமேட்டு பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக்ல 4,200 4,000 இருக்கு. அப்ப பர்ச்சேசஸ் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 44,000. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? ஓகே, இது ஓப்பனிங் வந்து 4,400 மாற்றி போட்டேன்னா. ஓகே, 4,400. ஓகே, ரா மெட்டீரியலுடைய ஓப்பனிங் 4,400, வேல்யூ பீங் 52,800. 52,800 பர் யூனிட் 12, பர் யூனிட் 12 வருது. க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்கு? 4,000 இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ வருது? 40,400 கன்சம்ஷன். இதோட விலை என்ன இருக்கும்? எல்லாமே 12 தானே, அப்போ இதுவும் 12 தான் இருக்கும். அப்போ ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் 40,400 இன்ட்டு 12 rupees. 4,84,800. 4,84,800 raw material consumption. And the expected production for the year was 45,000 units. Overhead எவ்வளோ இருக்கு? 3,15,000. Denominatorல whichever is higher of actual production எவ்வளோ நடந்திருக்கு? Actual production நான் இங்கே தனியாக கண்டுபிடிக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்
ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 4000 ப்ளஸ் okay, raw material, sorry, production finished goods produced minus closing stock, you will get sales in units. Sales எவ்வளவு வந்திருக்கு? Opening stock of MP 4000 and sale of units being 40,200, closing stock of MP being 4,200. Now you can get the production as a missing data. 40,200 add panna 44,400 and here the difference between these two 4,400 being the production. Ida production. எவ்வளோ? 40,400 being the production. 40,400 being the production. ஓகே, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் அதை. ஓகே, 4400 இது ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். $40,400 ப்ரொடக்ஷன், க்ளோசிங் ஸ்டாக் வந்து 4,200. ஓகே, ஸோ இங்கே போடும்போது ஆக்சுவல் கெப்பாசிட்டி 45,000 ஆர் 40,400 40,400. Between these two, whichever is higher, 45 will be taken. So 3,15,000 divided by 4,400 putting over there 7. Now find out the overhead here. Overheads 4,400 units manufacture பண்ற ஒரு யூனிட் ஓட வேல்யூ 7 rupees. 2,82,800. Now overall value being 10,90,800. ஓகே, அப்போ பர் யூனிட் என்ன வேல்யூ வருது? இது 40,400 யூனிட்ஸ். அப்போ ஓவர் ஹெட் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் பீங் 27 rupees. 27 rupees is the cost of production. Right. So now I am going to answer this question. The sales price of MP is declined to 22 only. நம்முடைய காஸ்ட் வந்து 27. ஓகே, இதோடைய காஸ்ட் 27. ஆனால் சேல் பிரைஸ் என்னவா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா 22 குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸோடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா ஆல்ரெடி வி நோ விச் இஸ் 12 rupees. In the replacement cost today being only 11.5. Finished goods இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆர் செல்லிங் பிரைஸ் விச் எவர் இஸ் லோவர் will be taken. இப்போ 27 22 ஆனா 22 into 4,200 போட்டிங்கன்னா what's the value you are getting? 92,400 is the value of the finished goods. Finished goods விலை குறைஞ்சதுன்னா ரா மெட்டீரியலும் காஸ்ட் ஆர் என்ஆர்வி. ஓகே, விச் எவர் இஸ் லோவர். எப்போ விச் எவர் இஸ் லோவர்? நோட் applicable only if finished goods sale price reduces. இந்த குட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன finished goods பண்றோமோ அதோட வேல்யூ குறைஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், இதை whichever is lower of these two will be taken. அப்ப 11.5 will be final, not this one. So 11.5 into 4,000 போட்டீங்கன்னா the value being 46,000. So with that, subdivision B is also over. Subdivision B is over. So AB Limited purchases goods for export purpose
at 150 lakhs. Okay. ஆனால் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினச்சது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ லோக்கல் மார்க்கெட்டில் விற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ லோக்கல் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்குறாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணாங்க சீஃப் அக்கௌண்டன்ட். இது அக்செப்டட் பை எக்ஸ்வைட் லிமிடெட். இப்போ சீஃப் அக்கௌண்டன்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அட்ஜஸ்ட் த சேல்ஸ் ஃபிகர் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் அப்படின்றார். அப்போ வாட் எவர் த சேல் ப்ரைஸ் ஃப்ரம் தேர் 12% இஸ் அட்ஜஸ்டபிள் அப்படின்றாங்க. ஆமாம், விற்கும் போதே கொடுத்தோம்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் அவங்க செய்கிறது கரெக்டு. பேலன்ஸ் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கலெக்டபிலிட்டி ஆல்சோ will not be problem. So what they have done is correct. Second question வரும்போது XY Limited had at the end of the financial year. இவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த எண்ட் ஆஃப் த இயரில். ஆனால் the dividend and security declared date வந்து என்னைக்கு அப்படி சொன்னால் 30th April. டிவிடெண்டாக இருந்தால் என்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்களோ அன்னைக்கு தான் ரெகனைஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா 25 ஏப்ரலில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா that will be applicable for 25-26. What they have claimed being the income in 24-25 is not accepted as per AS number 9. இதுவும் AS number 9, இதுவும் AS number 9. And XY Limited sold goods of rupees 1,50,000 on approval basis on 15th December 2024. The period of approval was 3 months after which they were considered sold. 3 மாதம் டைம் சேல் பண்ணுறாங்க அப்ரூவல் பேசிஸில். 3 மாதம் வச்சுங்க. வேணான்னு சொன்னால் இது சோல்டுன்னு அர்த்தம். மீன்ஸ் 3 மாதம் முடிஞ்ச போச்சுன்னா சோல்டுன்னு அர்த்தம். ஸோ 15th December 24 அப்ரூவல் பேசிஸில் விற்றது 1.5 lakhs. 1.5 lakhs. ரைட். பையர் சென்ட் அப்ரூவல் ஃபார் 60% குட்ஸ் அப் டு 31st January. 60%னா 0.9 lakhs வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைக்குள்ளார 31st January. அப்படின்னா இது உங்களுடைய இன்கம். அண்ட் நோ அப்ரூவல் ஆர் டிஸ்அப்ரூவல் ரிசீவ் ஃபார் த ரிமைனிங் குட்ஸ். பேலன்ஸ் 0.6க்கு நத்திங் இஸ் ரியலைஸ்ட். பட் 31st December ஆயிடுச்சு, மார்ச் ஆயிடுச்சு. 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து 3 மாதம் ஆட் பண்ணிங்கன்னா 15th March 2025 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்பைரி ஆனிச்சுன்னா இதையும் நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 lakhsum நீங்கள் இன்கமாக ரெகனைஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்டன்ட் ஆஃப் XY Limited recognized 1,50,000 as revenue அப்படின்றாங்க. வாட் they have done is correct. Yes. In the year 24-25, XY Limited supplied goods of 80,000 on consignment basis. XY தன்னுடைய கன்சைனிக்கு அனுப்புகிறார். கன்சைன்மெண்ட் பேசிஸ் 80,000 rupees. ABC sold goods worth rupees 60,000. இதுலேருந்து 60,000 மதிப்புள்ள குட்ஸு கஸ்டமருக்கு போயிடுது. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த குட்ஸ் ஸ்டில் லையிங் இன் இட் ஸ்டோர். தன்னுடைய கன்சைனுடைய ஸ்டோர்லேயே மிச்சம் பேலன்ஸ் 20,000 இருக்கு. எப்போ இதை சேல்ஸை ரெகனைஸ் பண்ணிக்கலாம்னா AS number 6 படி மொத்தமாக அந்த கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கணும். இங்கேருந்து வெளியே போயிருக்கணும். இதை ரெகனைஸ் பண்ணிக்கலாம், இதை ரெகனைஸ் பண்ண முடியாது. இப்போ இவர் கையில் இருக்கக்கூடிய இந்த 20,000 சேலாக நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கலாம், பண்ண முடியாது. எப்போது கன்சைனி வேணான்னு சொல்லிட்டார், வேறு வழியில் இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது. ஒன் ஆஃப் த காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் போன கிளாஸ் நம்ம பார்க்கல, இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2, லெட்ஸ் சி. September 2025 question number 2 கேட்டிருக்கிறாங்க. This question carries 14 marks, runs through the pages. First page, second page, பேஜாக போகுது. எக்ஸாமில் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. ஸ்லோவாக நான் ஹேண்டில் பண்ணுறேன் பாருங்கள். Okay. Question number 2. Question number 2. Now,
These are the additional details also be given. 14 marks na exam la idu 21 minutes எடுத்துக்கலாம். பட் மற்ற சம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குட்டி குட்டி சம்மாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு டைம் கிடைக்கும். ஓகே, let's see how to handle this. This question carries 14 marks. So முதல் இடத்துல மார்க் பண்ணிட்டே வந்துடலாம். You are required to prepare balance sheet of Chia Limited as on 31st March 2025 as per schedule number 3 of Companies Act 2013. Ignore previous year figures. Ignore previous year figures. Balances with the banks include 24,000 with the Bihar bank which is not a scheduled bank. என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதில் மெயின் பேஜில் நான் மார்க் பண்ணிட்டு வரேன். பேங்க்கில் விஹார் பேங்க் நாட் ஏ ஸ்கெடியூல்டு பேங்க். ஓகே, 7.7 lakhs இருக்குது. இதெல்லாம் ருபீஸ் இன் லேக்ஸ் இருக்குது. அதில் 24,000 நம்ம இப்போ ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்போ 24,000 நம்ம ரிமூவ் பண்ண எவ்வளோ வருது? 0.2524 விஹார் பேங்க் நாட் ஸ்கெடியூல்டு பேங்க். நாட் ஸ்கெடியூல்டு பேங்க். ஓகே, அப்புறம் எப்படி பார்க்கலாம். ஸோ இனிமேல் எனக்கு இதெல்லாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது இதெல்லாம் கீழே நோட் கொடுத்தாகணும் அந்த ஸ்கெடியூல். அதுக்காக நான் எழுதி வைக்கிறேன். Debentures of GLAD Limited are required by the company with the intention of holding them for more than 2 years. GLAD Limited இருந்து வாங்கியிருக்கிற debentures எங்க இருக்கு? ஓகே, GLAD Limited இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கணும். இங்கே இருக்கு. இது மினிமம் 2 வருஷம் வச்சிருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? லாங் டேர்ம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, cost of the plant and machinery being 41 lakhs. Plant and machinery cost 41 lakhs. 26.8 இருக்கு. காஸ்ட் வந்து 41 lakhs. ஏன் இதை கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ மைனஸ் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் பேலன்ஸ் நெட் புக் வேல்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் லெஸ் பண்ணி தான் போடணும். இதில் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இன் லோன் ஃப்ரம் SSA Finance Corporation Limited includes 45,000 for interest accrued but not due, and then the loan is secured by the plant and machinery. Loan is repayable in June 2028. We supposed to prepare 25, 28 na more than 1 year, 12 months மேல இருந்துச்சுன்னா அது நான் கரண்ட் லைபிலிட்டிஸா எடுத்துக்கணும். ஓகே, எதில் இருக்கு? லோன் SSA Finance Corporation Limited. இதில் அதர் பேயபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 45,000 போடுங்க. ரெண்டாவது ஹைபாத்திகேட்டட் வித் பிளான்ட் அண்ட் மிஷினரி. இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட சொன்னால் ஈஸி. ஆனால் கம்பெனிஸ் ஃபார்மேட்டில் கம்பெனிஸோடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டில் போடுங்கன்னா இந்த நுணுக்கமான விஷயத்தெல்லாம் உள்ளார சேர்க்க தெரியும். ரைட். 6. Short term borrowings include loan from CDC Bank Limited secured and related parties unsecured. Okay, loan short term borrowings. இதில் CDC secured எவ்வளோ இருக்கு? 4,50,000. ரிலேட்டட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க unsecured. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 54,000 இருக்கு. இதோட பிரேக்கப் நீங்கள் அங்கே கொடுக்கணும். மேக்ஸிமம் ட்ரேட் ரிசீவபிள் டேட்டாஸ்லாம் கொடுத்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் தான் டைம். 6 மாதம் பணம் வரல அப்படி சொன்னாக்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதான் நீங்கள் ட்ரேட் ரிசீவபிள் கொடுக்கும்போது கீழே ஒரு சின்ன நோட் கொடுங்க. இட் இஸ் டியூ ஃபார் மோர் தென் 6 months. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டியூ மோர் தென் 6 months. மோர் தென் 6 months எவ்வளோ? 5.26. 11.54ல 5.26 more than 6 months. Bills receivable for 58,000 maturing on 6th May have been discounted on 15th March. இல்லையா, இன்னைக்கு ரீவேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. 40.5 lakhs. 40.5 lakhs. Inventory of finished goods includes loose tools costing 1,02,000 which do not meet the definition of property, plant, equipment as per AS number 10.
ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் அசெட்டாக கன்சிடர் பண்ணலாம், இன்வென்ட்ரியாக கன்சிடர் பண்ணலாம். இன்வென்ட்ரி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அசெட்டாக மாறிடும், அசெட் இல்லைன்னா இன்வென்ட்ரியாக மாறிடும். இந்த அசெட் இல்லைன்ட்டாங்க, இப்போ இன்வென்ட்ரி 1,02,000. ஓகே ஓகே 1,02,000. Loose tools. And claim against the company amounting to rupees 4,50,000 have been not acknowledged as debt. என் மேலே ஒரு கிளைம் ரைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் சார் அப்படின்றார். அதெல்லாம் நான் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ தருவேனே தர மாட்டேன்னா தெரியாதே. சப்போஸ் ஒரு கேஸ் போட்டு கேஸ் எனக்கு சாதகம் வரலாம் அப்படின்னா, எனக்கு சாதகமும் வரலாம் வராமல் போகலாம் அப்படின்னு சொன்னாக்க இதுவும் கண்டிஜன் லைபிலிட்டி. எது ரெண்டும் கண்டிஜன் லைபிலிட்டிஸ்? பில் டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சிருந்தாலோ ஆர் என்டார்ஸ் பண்ணி வச்சிருந்தாலோ அது ரெண்டும் கண்டிஜன் லைபிலிட்டி. ஸோ இது ரெண்டும் கண்டிஜன் லைபிலிட்டி. பிலோ த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போடணும். பிலோ த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போகணும். இஸ் இட் கிளியர்? Now, let's start the preparation of financial statements. So, what you have to prepare only? Balance sheet. So, balance sheet மட்டும் prepare பண்ண போதுமானது. Balance sheet format வந்து நான் முதல்ல எழுதிடுறேன். என்னென்ன இருக்கு? Money received against share warrant, general reserve இதெல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றா போட்டே வரலாம். ஒரு ஃபார்மேட் வேணா போட்டு வச்சுக்கிறேன். பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் நான் போட்டுக்கிறேன். and then schedules. Balance sheet. நார்மலா பேலன்ஸ் ஷீட்ல எப்படி இருக்கும்? பேலன்ஸ் ஷீட் equity and liabilities. Under that, number 1 being shareholders funds. Liabilities நார்மலா என்ன இருக்குமோ அது போட்டுக்கிறேன். நான் கரண்ட் liabilities. We have long term borrowings and deferred tax liabilities net and long term provisions, other liabilities varum, long term liabilities. Third, short term borrowings la current liabilities. Okay, non current liabilities and current liabilities. Short term borrowings, trade payables, other current liabilities and short term provisions. இங்கே நமக்கு அதே மாதிரி deferred tax liabilities, other long term liabilities and long term provisions வரணும். Now assets, non current assets, property plant equipment, non current investments, then second current assets la inventories first format mind la irukanum, trade receivables and cash and cash equivalents. Okay, better share capital ku working note number 1, reserves and surplus 2, long term borrowings 3, deferred tax liabilities 4, short term borrowings 5. Okay, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 அப்படி கொடுத்துறேன். First we have to start with the share capital. Schedule number 1,
Schedule number 1. Number 4, DTL. Okay. Schedule number 4, DTL. Schedule number 5, short-term borrowings. Schedule number 6, trade payables. Schedule number 7, other current liabilities, other payables. Then schedule number 8, short-term provisions. 9, property, plant, equipment. 10, non-current investment. 11, inventories. 12, trade receivables. 13, cash and cash equivalents. Okay. So first authorized capital. Authorized capital 50,000 shares of rupees 100 each. 50 lakhs. I put the value in lakhs. 50 lakhs. In lakhs. Rupees in lakhs. And 40,000 shares were issued. Out of that, 5,000 being issued other than cash form. Issued 40,000. 40 lakhs. 5,000 issued other than cash. இதுதான் நமக்கு தேவை. இதுக்காக தான் நான் ஃபுல்லாக இதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். கிளியரா? அந்த ஹிண்ட்டில் கொடுக்கறது எல்லாமே உள்ளார சேர்த்துருங்க. மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸுங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்லேயே இங்கே வந்துடும். மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட். மணி அதுக்கு ஸ்கெடியூல் தேவையில்லை, ஒரே ஒரு ஐட்டமாக தான் இருக்கும். மணி ரிசீவ்ட் against share warrant. How much is that? 2.7 lakhs. 2.7 lakhs. General reserve 6.9. GR 6.9. Capital reserve 12.5. அதில் 20,000 வந்து revaluation reserve. இப்போ capital reserve எவ்வளோ இருக்குங்க? 12.5 minus 0.2, 12.3 lakhs. Revaluation reserve being 0.2 lakhs. Revaluation reserve being 0.2 lakhs. Profit and loss 3.5. 3.5. Securities premium 0.75. எப்போதுமே revaluation reserve லாஸ்ட்டாக இருக்கிறது பெட்டர். Securities premium 0.75. Revaluation reserve 0.2. 0.2. Deferred tax liabilities net 0.56. 0.56. ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கு. 10% debentures secured 5 lakhs. 10% debentures. Okay, 10% debentures. Bracketல secured போட்டுக்கிறேன். செக்யூரிட்டி இருக்கா இல்லையாங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். லோன் ஃப்ரம் எஸ்எஸ்ஏ ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ஓகே, அதுல 0.45 என்னது? இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் பெய்டு. இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் பட் நாட் பெய்டு வந்து நான் கரண்ட் கிடையாது, அது நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ அதை நீங்கள் பிரிக்கிறீங்க, இந்த அமௌண்ட்டை பிரிக்கிறீங்க. 0.45 தவிர இருக்கக்கூடிய 9.55 இருக்கு இல்லையா,
That will be posted here. 0.45 being the other payables, interest accrued. Segregate that. And it is hypothecated with the banker. யாருக்கு இருந்து வாங்கின லோன்? SSA Finance. SSA Finance. Hypothecated with the plant and machinery. With the plant and machinery. Other long-term loans unsecured 4.25. Others unsecured 4.25. 4.25. பிரேக் பண்ணிடுங்க. டிபெஞ்சர் தனி, எஸ்எஸ்ஏ ஃபினான்ஸோட லோன் ரெண்டுமே செக்யூர்டு, இது வந்து அன்செக்யூர்ட். இது அன்செக்யூர்ட். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் 6.95ல சிடிஎஸ் செக்யூரிட்டி இருக்கு. ஓகே, ரிலேட்டட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறீங்க அன்செக்யூர்ட். ஓகே, சிடிஎஸ் செக்யூர்ட் லோன் எவ்வளோங்க? 4.5. அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அன்செக்யூர்ட்? 6.95ல 4.5 போச்சுன்னா 6.95 minus 4.5 2.45 unsecured loan provided இதில் related party கிட்ட இருந்து வாங்கினது related party loan. If you borrow anything from related party, it should be disclosed. Related party disclosure பார்த்தோமா இல்லையா? Okay, AS number 18, that value being 0.54. அது தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது, தனியாக சொல்லணும். 54,000. Clear? Trade payables 5.69. Other current liabilities 1.41. Short term provision 1.36. Asset side, liability side over asset side பார்க்கலாம். Freehold land 30.88, now 40.5. Property plant equipment, freehold land 40.5. 30.88ல இருந்து ரீவாலுவேஷன் பண்ணி இந்த நம்பர் வந்திருக்கு. 9.62. This will be addable with this 9.62. அப்ப 9.82 will be the revaluation reserve. Revaluation reserve adjustment. Depreciation பதில் இது appreciation. Investment in debentures, plant and machinery 41 lakhs 26.8. Plant and machinery 41 lakhs. இன்னைக்கு அதோட வேல்யூ 26.8. இப்போ இது வந்து accumulated depreciation. 14.2. accumulated depreciation நீங்க காமிச்சே ஆகணும். You have to show accumulated depreciation நீங்க காமிச்சே ஆகணும். 14.2. Clear? Investment in debentures of Gland Limited long term. Okay. Okay, debentures of Gland long term value எவ்வளோ இருக்கு? 6. ஷார்ட் டேர்ம்னா இதில் வந்துருக்காது, லாங் டேர்ம் கிளியராக சொல்லிட்டாங்க. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு பிறகு இது வரணும். இங்கே போட்டுக்கிறேன், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோங்க அதோடைய வேல்யூ? 11.40. 11.40. இதுக்கு நான் ஸ்கெடியூல் போடல, ஒரே ஒரு ஐட்டம் தான். Trade receivables 11.57 bracketல 5.26
overdue for 6 months. Inventories 4.67, அதில் loose tools இருக்கு. Inventories. இது இன்வென்ட்ரிஸில் போட்டோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கா? ஓகே. Debentures from Gland Limited 6 lakhs. Inventories finished goods எவ்வளோ இருக்கு இன்வென்ட்ரிஸில்? 4.67, அதில் 1.2 loose tools. loose tools எவ்வளோ? 1.02 வா? ஓகே, 1.02. அப்போ பேலன்சிங் ஃபிகர் 3.65 being the finished goods. எங்கே கொடுத்துருக்குறாங்க 1.02 loose tools? Inventory finished goods includes loose tools 1,02,000 which do not meet the definition. Okay, so we have categorized that. Now, goods in transit 1.35. Transit na still we are the owner. Goods in transit. This value being 1.35. Then calls in arrear 0.64 should be subtracted from here. 1.64. Calls in arrear. Calls in arrear. .64. Okay, 0.64. Then cash in hand 0.56. Cash 0.56. And balance with bank 7.7. அதில் நான் ஸ்கெடியூல்டு பேங்க் தனியாக இருக்குது, அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. பேங்க் பேலன்ஸ் வித் ஸ்கெடியூல்டு பேங்க், நான் ஸ்கெடியூல்டு பேங்க். டோட்டல் வேல்யூ 7.7. நான் ஸ்கெடியூல்டு பேங்க்ல 0.24. 7.7ல பேலன்சிங் ஃபிகர் 7.7ல 0.24 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 7.46. We have posted everything. Now tally this one after one. Share capital ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 40 minus 0.64, 39.36. 39.36. ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கு? ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 33.27 வருது. 33.27. Money received against share warrant 2.7. Long term borrowings வரும்போது get me the total long term borrowings. $18.8. TTL ஒரே ஒரு ஐட்டம் தான் 0.56. ஷார்ட் டேர்ம் borrowings உடைய டோட்டல் 6.95. Trade payables 5.69. Other current liabilities being 1.86. Short term provisions 1.36. Property plant equipment 67.3.
Non-current liabilities, investment 6. Inventories உடைய total 6.02. Trade receivables 11.57. Cash and cash equivalents 8.26. 8.26. Now, if you total this, the total being 110.55. 110.55. Is that okay? Question number 3. The following are the summarized balance sheet of Megantha Limited, and what do you have to do? So you have to prepare cash flow statement. Operating activities மட்டும் போடா போதும், மூணுமே போட வேண்டாம். 7 மார்க். Operating, financing, investing, but you have to prepare only operating. Let's see. இந்த மாதிரி குட்டியாக கேட்டாங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபுல் சம்முன்னா கட்டாயமாக உங்களுக்கு வச்சு செய்வாங்க. அந்த நேரம் அவங்க கொடுத்த நேரம் நம்ம பத்தாது. 7 நிமிஷம் இந்த சம் அப்படின்னு சொன்னாக்கா 7 மார்க் இந்த சம்னா 10 நிமிஷத்தில் போடணும். 1.5 மார்க்ஸ் பர் கொஷின் பேப்பர், ஒரு மார்க்குக்கு. ஓகே, now I'll prepare directly here. So cash from operation, cash from operation. Cash from operation அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? Net profit for the period, okay, or change in net profit from the previous period. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளாக் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரிலேட்டட் டு த ஐட்டம்ஸ் ஆஃப் P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ண நான் கேஷ் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கிரெடிட் பண்ண நான் கேஷ் நான் ஆப்ரேட்டிங் இதை இன்கம்மை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஹாஃபில் வந்து சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி. ஸோ வேணா இங்கே போட்டுக்கிறேன். நான் கேஷ் ஆட் நான் கேஷ் non-operating expenses minus income minus non-cash non-operating income. Second half la வந்து decrease in current assets, increase in current liabilities are going to be added. Increase in current assets னால பணம் லாக் ஆகுது. current liabilities decrease ஆச்சுன்னா நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க, பணம் லாக் ஆகுது. Then you will get the cash from operation before tax minus tax paid is subtracted. Then you will get the cash from operation after tax. Cash from operation after tax. Equity share capital அது விட்டுருங்க. ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுக்குள்ள சேஞ்ச் எவ்வளோ இருக்கு? 0.9. அதுதான் நமக்கு ஸ்டார்டிங் 0.9. தென் ஜிஆர் 4.1 வந்து 6 மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் P&L அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு அது P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஆர் அக்கௌண்ட். The value being 1.9, 1.90. Outstanding expenses வந்து என்னது? current liabilities 1 lakh வந்து 0.8 குறைஞ்சிருக்கு. current liabilities குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. decrease in outstanding expenses, value being 0.2, minus item 0.2. okay, trade payables increase இருக்கு. increase in trade payables. அப்போ பணம் என்கிட்ட இருக்கும், கொடுக்காம வச்சிருக்கிறேன். 1.4, am I right?
எவ்வளோ வருது? 1.4, right? 1.4. It is an addable item. Provision for taxation இருக்குல்ல, provision for taxation. Opening balance 2 closing balance 2.5 இருக்கு. இந்த வருஷம் கிரியேட் பண்ணீங்கன்னா இங்கேயும் டாக்ஸ் பே பண்ணியிருந்தால் இங்கேயும் பண்ணும், பெய்டு பேங்க். ஓகே, கிளியர்? கிரியேட் பண்ணதை P&L டெபிட் பண்ணதை இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும், பேமெண்ட் பண்ணதை மைனஸ் பண்ணியிருக்கணும். டாக்ஸ் பெய்டு மைனஸ் டாக்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் வந்து ஆட் பண்ணியும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் தெரியல இப்போதைக்கு. குட்வில் 5.75 4.5 குறைஞ்சிருக்கு அப்படின்னா அமர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் எவ்வளோ? 1.25 1.25 ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் 10 வந்து 9 குறைஞ்சிருக்கு. அப்போ அது வந்து என்ன இருக்கும்? டெப்ரிசியேஷனாக இருக்கணும். இங்கே ஏதாவது போட்டிருக்கிறோன்னா டெப்ரிசியேஷன் சார்ஜ் டு த பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் 50 and 1 lakh ஈச். இதுக்கு 1 lakhம் இதுக்கு 0.5 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இல்லைனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இங்கே 4லேருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தால் 3.5, பட் 6.5 9.5 வந்திருக்குன்னா 6 lakhs பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிளான்ட் அண்ட் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அங்கே இங்கே வர போகிறதில்ல. ஸோ நம்ம டெப்ரிசியேஷன் மட்டும் போட்டால் போதுமானது. டெப்ரிசியேஷன் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி. லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு 1 lakhம் பிளான்ட் அண்ட் மெஷினரி 0.5 lakhஸும் பண்ணணும். இன்வென்ட்ரிஸ் வந்து என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. டிக்ரீஸ் இன் இன்வென்ட்ரி குறைஞ்சிருந்துச்சுன்னா பணம் கையில் வந்திருக்கு. த வேல்யூ பீங் 0.5 ஆனால் ரியலி சேல்ஸ் ஆடபிள் ஐட்டம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது, இப்போ லாக் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் இன் ட்ரேட் ரிசீவபிள் மைனஸ் ஐட்டம் 4.6 மைனஸ் ஐட்டம். கேஷ் அண்ட் பேங்க் இங்கே வேறு இன்கம் டேக்ஸ் வந்து இங்கே பாருங்கள் பெய்டு 1.75. அப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 1.25 வந்து P&L டெபிட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் இங்கே போட்டிருக்கிறேன் நேரத்தில். ஸோ இங்கே வந்து 1.25, டேக்ஸ் பெய்டு வந்து 1.75 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? க்ளோசிங் 2.5. ஓகே, ஒன் செகண்ட். இது போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. கேஷ் அண்ட் பேங்க் வந்து 50-40 எங்கே வரும்? அது எல்லாமே போட்டு கடைசி போடுவோம். இப்போ நமக்கு தேவையில்லை. மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸும் கேஷ் தான், இது ரெண்டும் கேஷ் தான், அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்டரிம் டிவிடெண்ட் 1 lakh has been paid. இன்டரிம் டிவிடெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் மீன்ஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் அங்கே போயிடணும். அசட் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இது வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஸோ இது இன்டரிம் டிவிடெண்ட் நான் இங்கே போட்டுக்கிறேன். இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு, இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. திஸ் வேல்யூ பீங் 1 lakh. டேக்ஸ் மாற்றி போட்டுருக்குறேன், அதாவது தான் இருக்குது. ஓகே, லைபிலிட்டிஸ் தானே. ஓப்பனிங் எங்கிட்ட இருக்கணும்? சாரி, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷுட் பி டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் ஷுட் பி இந்த கிரெடிட் சைட். ஓப்பனிங் பேலன்ஸ் பீங் 2 lakhs, க்ளோசிங் பேலன்ஸ் பீங் 2.5, தென் P&L அக்கௌண்ட் அண்ட் பேங்க். இப்போ பெய்டு கொடுத்துட்டாங்க 1.75, ஸோ 1.75. இப்போ டேலி பண்ணிங்கன்னா 4.25 4.25. அப்போ P&L அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணது எவ்வளோ? 2.25. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் பீங் 2.25. இது எல்லாமே P&L அக்கௌண்ட் டெபிட் சைடில் தான், அதனால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 சப்ட்ராக்ட் பண்ணுற ஐட்டங்கள் இருக்குது. கம் ஆன், கெட் மீ த வேல்யூ. இதை மட்டும் தனியாக கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வருது? 9.7. திஸ் இஸ் கால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் changes in working capital. The changes in working capital 0.2 minus 1.4, 0.5 add another 4.6 minus பண்ணிட்டீங்கன்னா 4.6, 6.8 நமக்கு final value வந்துடுதுன்னு நினைக்கிறேன். If you adjust all these things, 6.8 will be the value.
1.75 tax paid போயிடுச்சுனா balance cash from operation after tax being 5.05. Clear? We will get 8.8. We will get 8.8. அப்போ இந்த ஆன்சர் 6.8 வராது, 5.9, 1.75 லெஸ் பண்ணிட்டோம்னா 4.15. கவனிங்க, as we have the 12% redeemable preference share, okay, 12% redeemable preference share. In the beginning we have 7.5, end 5. அப்போ பிகினிங்கில் 7.5லேருந்து எண்டில் 5 மாறி இருக்கிற ரெடம்ஷன் நடந்திருக்கு. இந்த ரெடம்ஷன் இயர் எண்டில் நடந்திருந்தால் இந்த 7.5க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கணும், டிவிடெண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த டிவிடெண்ட் எவ்வளோ வரும்? 12% ஆன் திஸ் 0.9 வருது. அப்புறம் இந்த இன்னொரு அப்ரோச்சில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே இன்டர்ம் டிவிடெண்ட் பெய்டு 1 இருக்கு இல்லையா, இதோட இந்த 0.9 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா இது 0.9 இன்க்ரீஸ் ஆகும், அல்டிமேட்டும் 0.9 இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் சார் இந்த ரெடம்ஷன் ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா, நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணதா அஷ்யூம் பண்ணியிருந்தால் ஒன்லி ஃபார் 5 lakhs டிவிடெண்ட் வில் பி எலிஜிபிள். அது வந்து 0.6. இப்போ 0.6 மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருப்போம். அப்போ இதில் வந்து வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 9.4 இருந்திருக்கும். ஃபைனலாக ஒரு 0.6 இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும், 4.75 இருந்திருக்கும். இங்கே 9 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல 8.8 + 0.9 சேர்ந்துருச்சுன்னா எவ்வளோ வருது? 9.7 இருக்கும். இங்கே வந்து 0.9 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா எவ்வளோ வந்திருக்கு? 5.05. ஓகே, 5.05 வந்திருக்கு. தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும் சார், இதுக்கு நான் போட்டிருக்கணுமா சார், போடலன்னா என்ன சார் பண்ணலாம்? புக்கில் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கிங் போட்டிருக்கிறோம். இப்படி போட்டாலும் தப்பில்லை, இப்படி போட்டாலும் தப்பில்லை, இப்படி போட்டாலும் தப்பில்லை அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எக்ஸாம்பிள் அப்படி போட்டனே இப்படி போட்டனே எல்லாம் அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் இது மாதிரி அஷ்யூம் பண்ணியிருக்கிறீங்க, நாட் ஸ்டேட்டட்னா நோ இஷ்யூஸ். accepted only. Clear? Question number 3ல A முடிச்சாச்சு. இப்போ B. Question number 3B. So இந்த கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்க. 7 marks இந்த கொஸ்டின். Again A is related. A is தான் உங்களை பாஸ் பண்ண வைக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட். ரைட். Grace Limited acquired business, a cash generating unit of Venus Limited on 31st March 2023 for 8,000 lakhs. The details of acquisition are as under. இதில் identifiable assets and goodwill, cash generating unit total. Okay, details of acquisition are as under. Cost இது 6,000 வாங்கியிருக்கிறாங்க, இது 2,000 வாங்கியிருக்கிறாங்க. Okay, the anticipated useful life acquired asset being 8 years with no residual value. இதுக்கு 8 வருஷம் இருக்கு. லைஃப்ல முடிஞ்சவொடனே 0 வேல்யூ தான். Grace Limited uses straight line method of depreciation on 31st March 25. Grace Limited estimated significant decline in the production due to the change in government policies. The net selling price of the identifiable asset being 3,000 lakhs. So 23ல வாங்கியிருக்கிறாங்க, 25 வரைக்கும் ஏற்கனவே நம்ம டெப்ரிஷியேட் பண்ணியிருப்போம். எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்போ 8,000, 6,000 டிவைட் பை 8, ஒரு வருஷத்துக்கு 1,500 வருதா? சாரி, 750 வருதா? அப்போ 2 வருஷத்துக்கு நம்ம 1,500 rupees நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். Depreciation for the 2 years. Okay.
23 to 25 வரைக்கும் 4500 being the net book value. ஆனால் Grace Limited estimated significant decline in production due to the change in government policy. The net selling price of identifiable asset. இந்த assets உடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய net realizable value 3000 lakhs ன்னு சொல்லிட்டான். Grace Limited closes its books on 31st March of each year. Okay. Goodwill to be amortized in 5 years. அப்போ வருஷத்துக்கு 400 ரூபாய் 2 வருஷத்துக்கு இது வரைக்கும் 800 ரூபாய் நம்ம அமர்டைஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு இதோட வேல்யூ 1200. இதோட NRV எவ்வளோன்னு கொடுக்கல, இதோடைய நெட் புக் வேல்யூ எவ்வளோன்னு கொடுக்கல. அண்ட் த கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் தி ரீசெண்ட் ஃபினான்ஷியல் பட்ஜெட் ஃபார் த நெக்ஸ்ட் 6 years கொடுத்துருக்குறாங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் வேல்யூ இன் யூஸ் இஃப் த டிஸ்கவுண்டிங் ரேட் இஸ் 10% அண்ட் 10% உடைய பி ஃபேக்டர் கொடுத்துருக்குறாங்க. வேல்யூ இன் யூஸில் இந்த அசட்ஸை யூஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இனிமேல் வருமோ அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ 6 yearsல 1800, 700, 800, 600, 500 வரும்னு சொல்லியிருக்கிறேன். அண்ட் பிவி ஃபேக்டர் ஃபார் த இயர்ஸ் பீங் 0.909, 0.826, 0.751, 0.683, 0.621, 0.564. If you multiply these two, okay, the values being 909, 660.8, 525.7 and 525.7, 546.4, 372.6, 282, total being 3296.5 or round up to the whole number 3297. இது வந்து value in use. And impairment loss to be recognized for the year. அப்போ இதில் எந்த வேல்யூ நீங்கள் ரெகனைஸ் பண்ணோன்னா between these two whichever is higher will be taken. உங்கள் வேல்யூ புக்கில் வந்து 4500 இருக்குது. பட் இன்றைக்கி அதனால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் எடுக்க முடியும்னா, ஒன்று விற்றா 3000 ரூபாய் போகும், விற்காமல் யூஸ் பண்ணால் 3297 ரூபாய் வரும். ரெண்டில் எனக்கு எது பெட்டராக இருக்குது? 3297. ஸோ ஐ வில் கோ ஃபார் தட். இந்த வேல்யூவை மாறி போச்சுன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இம்பேர்மெண்ட் லாஸ் ஆஸ் பர் ஏஎஸ் நம்பர் 28. இம்பேர்மெண்ட் லாஸ் எவ்வளோ வேல்யூ? 1203 will be the impairment loss. Revised carrying amount of the asset. Revised carrying value. 4500 இருந்து impairment loss போக இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளோ? 3297 is the carrying value. Right. Goodwill பொறுத்த வரைக்கும் don't do any more adjustment. இப்போ கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும்போது இதை என்ன ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்க. இம்பேர்மெண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குது? 1203 இருக்கு இல்லையா? If you consider this being the cash generating unit, okay, அப்படி cash generating unit வரும்போது முடிஞ்ச வரைக்கும் இம்பேர்மெண்ட் லாஸ் எதுக்கு ரெகனைஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொன்னாக்கா குட்வில் ரெகனைஸ் பண்ணுறது பெட்டர் ஃபர்ஸ்ட். தட்ஸ் அ லாஜிக். So this impairment loss is going to be allocated as it is being the cash generating unit. Okay, cash generating unit. Let's see. What is the total value? Cash generating unit or the total value? 5700. And what about the recoverable value of this? 3297 only. Balance எவ்வளோ இருக்கு? 2403 is the impairment asset, impairment loss. என்ன அர்த்தம்னா
ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸுக்கு மட்டும் வீக்னஸ் கொடுத்துருக்குறாங்க, குட்வில் பற்றி சொல்லலை அப்படி சொன்னாக்க, ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸை இம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு வழி இல்லை, குட்வில் ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிடணும். ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டாக இருந்தால். கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டாக இருந்துச்சுன்னா குட்விலோட வேல்யூ முதல் ஜீரோ ஆக்கிடுங்க. ஓகே, இப்போ ஜீரோ ஆக்கணும்னா the entire 1200 will be cancelled here. வேறு வழி இல்லை, you have to cancel. Then recoverable amount being 4500 minus 1203 being 3297. கம்பெனியோட இமேஜே நல்லா இல்லைன்னா அப்புறம் அப்படியே குட்வில் இருக்கும். அதனால் இம்பேர்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்வில்லை பற்றி சொல்லலைனாலும் ஃபுல்லாக இம்பேர்மெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த 1200 நீங்கள் இம்பேர் பண்ணிங்கன்னா ஹியர் ஆஃப்டர் இட் இஸ் ஜீரோ ஒன்லி. ஓகே, அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் எவ்வளோ? 5700 இஸ் அ கேரிங் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட் அண்ட் இன்னைக்கு அதோடைய ரெக்கவரபிள் வேல்யூ 7. இம்பேர்மெண்ட் லாஸ் டு பி ரெகனைஸ்ட், இம்பேர்மெண்ட் லாஸ் பீயிங், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? அதுதான் டோட்டல் இம்பேர்மெண்ட் லாஸ் 2403. அதில் 1203 எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஐடென்டிஃபைபிள் அசெட்டுக்கும் குட்வில்லுக்கு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். குட்வில்லுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிடணும். ஸோ we have to யூஸ் ஃபார் குட்வில் கம்ப்ளீட்லி. கேஷ் ஜென்ரேட்டிங் யூனிட்டாக இருக்கும்போது குட்வில் இருந்தால், குட்வில் தவிர மற்ற அசெட்ஸை நீங்கள் இம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்வில்லை ஜீரோ ஆக்கிடுங்க. அவங்க சொன்ன வேல்யூ சொல்லலையோ மொத்தமாக ஜீரோ ஆக்கிட்டு தான் நீங்கள் வேறு ஏதாவது இம்பேர்மெண்ட் பண்ணணும். தட்ஸ் த ரூல். கிளியர்? இப்போ நம்ம எதை முடிச்சிருக்கிறோம்? Third question முடிச்சாச்சு. We'll go for the fourth question. Carrying 14 marks. Fourth question என்ன வந்திருக்கு? The following are the summarized balance sheet of Blue Limited and Yellow Limited. On 31st March 25, Blue Limited absorbs the business of Yellow Limited on the following terms. எது எடுத்துக்கிறாங்க? ப்ளூவை எல்லோவை ப்ளூ எடுத்துக்கிறாங்க. இனிமேல் எல்லோ க்ளோஸ் பண்ண போகிறோம். What are the requirement? Calculate purchase consideration, prepare balance sheet. ரெண்டு மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறோம் அதை மட்டும் போடணும். நீங்கள் பாட்டு ஃபுல்லாலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இட் இஸ் டைம் வேஸ்ட். ரைட், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேஷன். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், லம்சம் மெத்தட், நெட் அசெட் நெட் பேமெண்ட் மெத்தட் அஸ் வெல் அஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடில் கேட்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடில் கேட்கலாம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன சொல்லியிருக்கிறான்? 8% debenture holders of Yellow Limited are to be paid at 10% discount by issue of 10% debentures at par in Blue Limited. 8% debenture holders of Yellow Limited are to be paid 10% discount, are to be paid at 10% discount by issue of 10% debenture at par. Okay, so இங்கே debenture இருக்கு 8 lakhs. கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க? 90% தான் கொடுக்குறாங்க. 90% தான். 100 ரூபாய் டிபெஞ்சர் விலை திருப்பி தரும்போது 90 ரூபாய் கொடுக்குறேன். அதுக்கு நான் என்ன டிபெஞ்சர் கொடுக்குறேன்? 10 ரூபா மதிப்பில் டிபெஞ்சர், ஃபுல் வேல்யூ உள்ள டிபெஞ்சர் கொடுக்குறேன். அப்போ இதுக்கு நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன்? 7200 மட்டும் தான் கொடுக்குறேன். டிபெஞ்சர் பேமெண்ட் is not part of consideration. Payment for the debenture holders is not part of consideration. There is an unrecorded current assets of rupees 1,16,000 in the books of Yellow Limited, which is taken over by Blue Limited.
unrecorded current assets. அப்போ ஒரு கரண்ட் அசெட்ஸ் இதில் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, அதை இப்போ எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எடுத்துக்கும் போது அன்ரெக்கார்டட் அசெட் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். அன்ரெக்கார்டட் அசெட் அதோட வேல்யூ 1.16 lakhs. 1.16 lakhs rupees in lakhs. Trade payables of Yellow Limited included 1,50,000 payable to Blue Limited. So இது வந்து intercompany owings. Trade receivables and trade payables ரெண்டுலையுமே while consolidating 1.5 lakhs will be cancelled. இப்போ இல்லை, கடைசியா inventory of Yellow Limited is taken over by Blue Limited at 10% more than its book value. Inventory 10% more value. என்ன வேல்யூ எடுக்கிறாங்க? 4.8 lakhsக்கு ஒரு 10% சேர்த்தா 48.48 சேர்க்கணும். 5.38 5.38 28 okay, 5.28. Then goodwill of Yellow Limited on absorption is to be computed based on 2 years 2 times of simple average profit method போட சொல்லி இருக்கிறான். Based on the preceding 3 years 3 financial years value 21 22 22 23 23 24 4.5 lakhs 390,000 or 4.5 lakhs 3.9 lakhs 2.35 lakhs. In the year 22-23 in the வருஷம் there was an embezzlement of cash of an employee amounting to rupees 50. unusual abnormal இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபியூச்சர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அன்யூஷுவல் ஆர் அப்நார்மல் ஐட்டம் என்ன காரணம்னா ஐம் கோயிங் டு கால்குலேட் ஃபியூச்சர் நார்மலி மெயின்டைனபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். எம்பெசில்மெண்ட் வருஷம் திருடுவான்னு சொல்ல முடியுமா? ரேர்லி ஹேப்பன். அப்போ அது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனால ஏதாவது அன்யூஷுவல் அப்நார்மல் இஷ்யூ இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த எம்பெசில்மெண்ட் கேஷ்னால இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் நம்ம கம்மியாக இருக்கும். அது இல்லைன்னா ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கணும்? 0.5 எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். which has already been adjusted. இது அட்ஜஸ்ட் பண்ண பிறகு இந்த நம்பர். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிறகு பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கணும்? 3.9 plus 0.4 and add up the 3 and divide this by 3 and you have to multiply with the 2, right? 2 years purchase. 7.5 lakhs. So goodwill being 7.5 lakhs. Asset goodwill value 7.5 lakhs. Clear? Now, property, plant and equipment of Yellow Limited are taken over by Blue at 36.445 lakhs. Okay. Property, plant, equipment 33.445. 36 okay. 36.445 okay. Property, plant and equipment appreciate பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்வென்ட்ரி எடுத்துக்கிட்டாச்சு, இது எடுத்தாச்சு, குட்வில் கால்குலேட் பண்ணியாச்சு, அன்ரெக்கார்டட் அசெட்ஸும் எழுதிட்டோம். ரிமைனிங் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் Yellow Limited are taken over by Blue Limited at their book value. ஸோ ரிமைனிங் வேல்யூ, ரிமைனிங் அசெட்ஸ் என்ன இருக்குது? குட்வில் இது இருக்கக்கூடாது, ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 4.65, cash in hand 0.315, balance with the bank 0.6, total assets being 55.95. cross verify. liability சைடில் டிபெஞ்சரை விட்டுருங்க. டிபெஞ்சரோட வேல்யூ 7,200, 10% டிபெஞ்சர். liabilities 7.2 lakhs. ஜெனரல் ரிசர்வ் கிடையாது. ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ஃபண்ட் லாங் டேர்ம் may be payable. ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ஃபண்ட் தந்தாகணும் 1.3. ட்ரேட் பேயபிள்ஸ் இதையும் தந்தாகணும் 4.25. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் 0.88. short term provisions 0.32. now the total being 13.95.
இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இது வந்து liabilities. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ? 42. Subtract that one from here. Equity shareholders of Yellow Limited will be issued necessary equity shares in Blue Limited at 5% premium. அதுக்கு equity share கொடுக்குறாங்க premium-ஓட. இப்போ number of equity shares எவ்வளோ இருக்கும்? You have to divide this by ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய்னா premium-ஓட சேர்த்தா 105. அப்போ 42 lakhs divided by 105 போட்டிங்கன்னா what is the value you are getting? 0.4 shares. அதாவது 40,000 shares issue பண்ணுறாங்க. 40,000 shares சொன்னால் ஓகே இங்கே போடுறேன் 40,000 into 100 இது வேல்யூ 5 rupees securities premium. In addition to that we pay another 5 rupees. Another 5 rupees for the securities premium. அவ்வளோதான். ஸோ இப்போ டேட்டா அவங்க பேலன்ஸ் ஷீட் கேட்டாங்க. பேலன்ஸ் ஷீட் கேட்டால் ரொம்ப ஈஸிங்க. யூஸ்வலாக வந்து ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அக்விசேஷன் மாடலில் போடுங்க. மெர்ஜரா பூலிங்கா, பூலிங் மெத்தடா பர்ச்சேஸ் மெத்தட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை அப்படியே மறந்துடுங்க. இதோட இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இந்த வேல்யூ ஆட் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இஸ் தட் ஓகே? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் 4 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா சேரணும். அப்போ நியூ பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்கனவே இந்த பர்ச்சேஸோட பேலன்ஸ் ஷீட் அப்படியே இருக்கட்டும், அதோட வேல்யூவோட இதோட வேல்யூ சேர்த்துருக்கணும். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள் 40 ப்ளஸ் இது ஒரு அமௌண்ட்டு 44 lakhs. டிபெஞ்சர், இந்த டிபெஞ்சர் கேன்சல் ஆகிடுது. அதுக்கு பதில் எந்த டிபெஞ்சர் கொடுக்குறோம்? இந்த டிபெஞ்சராக மாறிடுது. இந்த டிபெஞ்சர் மாறிடுது 7.2. அப்படின்னா எவ்வளோ வருது? டிபெஞ்சர் 22.2வா? 22.2 40 ஓகே 40,000 ஓகே. அப்படின்னா 40 80 ஆயிடுது. 80 ஓகே. 40,000 into 100 40 lakhs-ஆ? 40,000 இல்லையா? இது வந்து 40,000. இப்போ 40,000 into 100 40 lakhs. ஓகே குட். இது கேன்சல் ஆயிடுச்சு. ஜிஆரில் 1.5. இங்கே ஒரு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பேபிள்ஸ் இருக்குது. அது மியூச்சுவல் ஓவிங்ஸ். அதுக்கு 1.5 நம்ம கேன்சல் பண்ணோம். ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி ஃபண்டு ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க. 3,450 ப்ளஸ் 1.3 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 4.75. 4.75. ட்ரேட் பேபிள்ஸ் வந்து இது ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு 1.5 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணோம். எவ்வளோ வருது? 10.15. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் சிம்பிளாக ஆட் பண்ணி போட்டுருங்க. 2.12 அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் இதையும் ஆட் பண்ணி போடுறோம். 1.03. 1.03. Is that okay? Clear? Goodwill 7.5. இதுக்கு மேலே 7.5 ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க. குட்வில் 16.25. ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் இதையும் 36.445 ஆட் பண்ணிடுங்க. வாட்ஸ் த வேல்யூ? 72.095. இன்வென்ட்ரிஸ் 8.89. இவனுடைய இன்வென்ட்ரி 5.28 மாறிடுச்சு. 14.17. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ரெண்டு ஆட் பண்ணோம். பட் 1.5 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ அப்படியே இருக்கு. யூ ஆட் அப் தீஸ் டூ அண்ட் சப்ட்ராக்ட் 1.5. 16.685. கேஷ் இன் ஹேண்டு அது அப்படியே புக் வேல்யூ எடுத்துக்கிறேன். ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க. 0.8. பேங்க் பேலன்ஸு ஒன்றும் சேஞ்சில் ரெண்டு ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 2.59. வேறு என்ன டிக் ஆகாமல் இருக்குது? ஈக்விட்டி ஷேர்ஸ் டிக் ஆயிடுச்சு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டிக் ஆகலை. ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் தட்
securities premium also a new account. 40,000 into 5, 2 lakhs. Securities premium being 2 lakhs. Okay. வேற என்ன டிக் ஆகாம இருக்கு? அன்ரெக்கார்டட் அசெட்ஸ். அது என்ன அசெட்? கரண்டா நான் கரண்டா? Current assets. So you can include it with the current assets. Okay. Other current assets la போட்டுக்கலாம். 1.16. I name this being other current assets. 1.16. Let me take H. இந்த 1.5 adjust பண்ணிட்டோம். ஓகே. இப்போ டேலி பண்ணுங்க. 123.75 வருதுன்னு நினைக்கிறேன். Clear? So we got it tallied, right? So let's move on to the next question. Question number 5. Question number 5. Question number 5. Okay. Is all about following are the summarized balance sheet of Seva Limited and its subsidiary அப்படின்னா CFS தெரிஞ்சிருச்சு. We know that it is a subsidiary means CFS calculation requirement. அப்போ ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டையும் நீங்கள் கிளப் பண்ணி போட்டால் போதும். லைன் பை லைன் அடிஷன். ஓகே, லைன் பை லைன் அடிஷன் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டே வந்துடணும். எது கேன்சல் ஆகும்? சிவா மேவா லிமிட்டடில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்? நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 3000. இந்த 3000 கேன்சல் ஆகும். இதில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கேன்சல் பண்ணோம். கேன்சல் ஆகாதது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். இவனுடைய ஜிஆர்பிஎன்எல் அக்கௌண்ட்லாம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு ஒன்று இதில் ஆட் ஆகிருக்கும், இல்லை இதில் ஆட் ஆகும். அவ்வளோதானே. ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் லாஜிக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். வேறு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது? So the question number 5 is all about CFS preparation. The following are the summarized balance sheet of Seva Limited. Subsidiary Meva Limited. Your holding company, your subsidiary company. ரெண்டு merge ஆக போகுது. Consolidated financial statement போட போறீங்க. Authorized share capital of Seva Limited 9,000. So what are the requirement? அது முதல்ல நான் போஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் நம்மளுடைய requirement. These are the requirements. பேலன்ஸ் ஷீட் அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ரெக்குயர்மெண்ட் வந்து எதில் அஃபெக்ட் ஆகும்? சப்சிடரி கம்பெனியுடைய கேபிட்டல் மொத்தமாக வைப் ஆஃப் ஆகும், அவனுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேன்சல் ஆகும், இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேன்சல் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பேர் வரப்போகுது? கேபிட்டல் ரிசர்வ், குட்வில் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு. அதில் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் இருந்தால் இவருடைய ப்ராஃபிட்டில் சேர்க்கணும். இது தவிர மிச்சம் எல்லா அசட்ஸும் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ண தெரியணும். இன்டர் கம்பெனி ஓவிங்ஸ் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் வேலையே கிடையாது. ஸோ அப்போ இதிலெல்லாம் வேலையே கிடையாது. கேஷ் இன் ஹேண்ட் ஆட் பண்ணி போடுங்க, இது ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க, இது ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க, இன்வென்ட்ரிஸ் ஆட் பண்ணி போடுங்க. இது கேன்சல் ஆகிடும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மேவா லிமிட்டோட ஈக்விட்டி ஷேர்ஸ் ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் லாஸ் கேன்சல் ஆகிடும். இதுக்கு பதில் நமக்கு என்ன வரும்? மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் உருவாகும். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் அட்ஜஸ்ட் ஆகிறது இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ராஃபிட் லாஸில் சேர்றது. அப்போ இது தவிர மிச்சம் என்ன இருக்குது? இது ரெண்டும் லைன் பை லைன் அடிஷன். இதெல்லாம் லைன் பை லைன் அடிஷன் அன்லெஸ் தெர் இஸ் எனி அட்ஜஸ்ட்மெண்ட். பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங், அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட்டை கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ நம்ம பிரிக்கணும். பாருங்கள் என்னென்ன இருக்குது. ஜிஆர் இங்கேருந்து என்னென்ன எடுக்கிறோனோ அதெல்லாம் அட்ஜஸ்டட்னு அர்த்தம். GR I have, profit and loss I have, total being 1,200, 1,500. இது கேபிட்டல் அண்ட் ரெவன்யூன்னு பிரிக்கிறதுக்கு. செகண்ட் பாயிண்ட், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் அதுக்கு தனிய ஸ்டெப்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரும்போது காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன்லேருந்து நெட்ஒர்த் லெஸ் பண்ணோம். ஹெல்டு பை அவுட் சைடர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணாரோ அதோடைய ஃபேர் வேல்யூ
அவருக்கு சேர்க்க வேண்டிய ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு இன்டர் கம்பெனி ஓவிங்ஸ், அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட், இதெல்லாம் இருந்தால் சரி பண்ணோம். ஓகே, லெட்ஸ் சி வாட் ஆர் த திங்ஸ் ஆர் தேர். Authorized share capital of Seva Limited 9,000 lakhs divided into equity shares of 10 each. That of Meva Limited 6,000 lakhs divided into equity shares of rupees 10 each. Okay. ஸோ இங்கே 9,000 பட் 6,000 இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். நோட் போட்டு ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அது கீழே இஷ்யூடு கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். முதல்ல சால்வ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்தது, சேவா லிமிடெட் அக்வைர்ட் 80% ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் மேவா லிமிடெட் ஆன் 1st April 2024. ஆன் த டேட் ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மேவா லிமிடெட் பீங் 2,800. ஸோ வாங்கும்போது 2,000 இருந்திருக்கு, 800 இருந்திருக்கு. இது வந்து என்னது? ப்ரீ எக்விசிஷன் ப்ராஃபிட், ப்ரீ எக்விசிஷன். அண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் போஸ்ட் எக்விசிஷன். 1,200 ப்ரீ 2,000 இருக்குது. இப்போ குறைஞ்சிருக்குன்னா டக்குன்னு உங்கள் மைண்டில் என்ன வரணும்? தேர் மே பி சம் போனஸ் ஷேர்ஸாக இருந்திருக்குன்னு மைண்டில் வச்சுக்கலாம். அதான் இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வில் கீப் இட் பெண்டிங். 80% ஹோல்டிங் அப்படின்னா இந்த 4,000 நான் 80% இவனுக்கு கொடுத்துட்றேன், மிச்சம் 20% ஹெல்டு பை அவுட் சைடர் இங்கே போட்டேன். 3,200 and 800. 3,200 and 800. On 1st November 2024, Meva Limited issued one fully paid up bonus share for every 3 shares held out of the balances of its reserve. ஸோ போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 வச்சிருந்தால் 1 ஷேர் கொடுக்குறாங்க போனஸ் ஷேர். ஒரிஜினல் ஷேர்ஸ் வந்து 3 வச்சிருந்தால் போனஸ் ஷேர் 1 கொடுக்குறாங்க. இப்போ இவன்ட்ட 4,000 ஷேர் அப்படிங்கிறது எப்போ இருக்கிற பேலன்ஸ் ஷீட்? இயர் எண்டில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட். இயர் எண்டில் இருக்கிறது இது 2 இருக்கக்கூடிய டோட்டல் ஷேர். இந்த 4,000 அப்படிங்கிறது போனஸ் ஷேர் சேர்த்து. ஓகே, 4,000ங்கிறது போனஸ் ஷேர் சேர்ந்து. இப்போ போனஸ் ஷேர்ஸ் 1,000, 3,000 இருக்கணும். இந்த போனஸ் ஷேர்ஸ் எதுலேருந்து கொடுத்துருக்குறாங்க? ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து. ஜென்ரல் ரிசர்வ் 2,000 இருக்குது இல்லையா, அதில் போனஸ் ஷேருக்கு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ப்ரீ எக்விசிஷன் போனஸ் ஷேர் ஜென்ரல் ரிசர்வ் 1,000 தான் இருக்கணும். அப்போ இது 2,000 இல்லை, 1,000. ஷேர் வாங்கும் போது ஜிஆரில் வந்து 2,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனஸ் ஷேர் கொடுத்ததுன்னா 1,000 குறைஞ்சிச்சு. அப்போ நமக்கு இப்போ எவ்வளோ தான் இருக்கணும்? ப்ரீ எக்விசிஷன் ஜிஆர் 1,000 தான் இருக்கும். நெக்ஸ்ட், 31st March 2025, Seva Limited's inventory included goods which it has purchased for 125 lakhs from Meva Limited. மேவா கிட்டேருந்து வாங்கியிருக்கிறார். அப்போ இது அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா? யாருக்கிட்டேருந்து யாருக்கு இருக்குது? சப்ஸ்டிடியூட்லேருந்து ஹோல்டிங் போயிருந்துச்சுன்னா அதோட அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரீம் அட்ஜஸ்ட் பண்ணோம், ஹோல்டிங் கம்பெனியோட வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணோம். டவுன் ஸ்ட்ரீமாக இருந்தால் ஹோல்டிங்கில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ 25 பீங் த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். 4th, unrealized profit on unsold stock. என்னது இது? upstream case. upstream case 25. upstream இருந்தால் ஹோல்டிங்க்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணோம்? 80% 20யும், மைனாரிட்டிக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணோம்? 20% 5 rupees நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். unrealized profit. ஓகே, now 1,200ல் 1,000 rupees ப்ரீனா போஸ்ட் 200, 1,500ல் 800னா 700 போஸ்ட். ப்ரீ வந்து 1,800, போஸ்ட் வந்து 900. இதை ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டிக்கு பிரிச்சிடலாம். ஹோல்டிங்குடைய ஷேர் எவ்வளோ இருக்குது? ஹோல்டிங்குடைய ஷேர் 80%. 360 இங்கே, 1,440 இங்கே, 900ல் 20% 180 இங்கே, அண்டு பேலன்ஸ் வந்து 720 இங்கே. ஓகே, இது வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு, இது ஹோல்டிங்க்கு. இதை நான் ஹோல்டிங்கில் போட்டுக்கிறேன். கேபிட்டல் ப்ராஃபிட் 1,440. போனஸ் ஷேர் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் திஸ் 3,200. இதுக்குள்ளே சேர்ந்துருச்சு, அதனால் திரும்பவும் ஒர்க் பண்ண வேண்டாம். 360 + 460 ப்ராஃபிட் லாஸ் ஃபார் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 540. 540. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்காக தான் போட்டுமே ஒழிய முடிஞ்சு போச்சு. அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் 25 rupees எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னா இன்வென்ட்ரிஸில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்.
minus 25. Okay, minus 25. As per the working note number 4. Holding capital 20 ரூபாய் லெஸ் பண்ணிக்கணும். Unrealized profit இதில் 20 ரூபாய் லெஸ் பண்ணிக்கணும். 5 rupees வந்து இதில் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். Unrealized profit. As per the working note number 4. As per the working note number 4. Okay. அப்போ 800 plus 540 minus 5 minority interest 1335. இது ரெண்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த 3000 ரெக்கார்ட் பண்ண மாதிரி இங்கே போட்டுக்கிறேன். அப்போ அந்த 3000லேருந்து 3200 plus 1440 minus 20 இதோட வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது? ம் 1360. நெட்வொர்த் ஜாஸ்தி இருந்திருக்கு அப்படின்னா இது வந்து என்னது? கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் 1660 360 660. ஓகே, கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ். இப்போ உள்ளார இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு வரோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 6000. ஜிஆர் இப்போ இந்த 720 நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்ல, 720ல் ஜிஆர் எவ்வளோ, பிஎன்எல் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 80% ஆஃப் திஸ் 160 560. இந்த 720யோட பிரேக்கப். இந்த 160 ஜிஆரில் ஆட் பண்ணிடுங்க. 160 ஜிஆரில் ஆட் பண்ணிடுங்க. 560 பிஎன்எல் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிடுங்க. இதோட ஓகே, இப்போ எவ்வளோ வருது? 1640 தான் வரும். சாரி, ஓகே. ஏன் இந்த 5 இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இந்த 20 எங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். -20. ஓகே, சாரி, ஐ மேட் அ மிஸ்டேக். ஓவர் சைட். ஓகே, ஸோ அப்போ கேபிட்டல் ரிசர்வ் எங்கே பண்ணோம்? ரிசர்வ்ஸில் சேர்த்துக்கணும். கேபிட்டல் ரிசர்வில் வரணும். எவ்வளோ வருது? 1640. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எங்கே வரணும்? ஆஃப்டர் ஈக்விட்டி பிஃபோர் லாங் டேர்ம் இங்கே வரணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ இருக்குது? 1335. ஓகே, இப்போ லைன் பை லைன் அடிஷன். ஸோ 6000 அது அப்படியே இருக்கும். சிஆர் அப்படியே இருக்குது. ஜிஆர் வந்து 1500 plus 160 1660. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2000 plus 560 minus 20 2540. பெட்டர் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒர்க்கிங் நோட்டில் போட்டு இங்கே கொண்டு வந்து போடலாம். எது மூணும்? சிஆர், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். டிபென்ச்சர் ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க. இனிமேல் லைன் பை லைன் அடிஷன் தான். டிபென்ச்சர் 2000. ட்ரேட் பேயபிள்ஸ் ரெண்டு ஆட் பண்ணி போடுங்க. 1000 2580. அண்ட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் 4000 plus 4000 150 8150. பிளான்ட் அண்ட் மெஷினரி ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 3110. இது ரெண்டையுமே நீங்கள் நான் கரண்ட் லைவ் அசெட்னு போட்டு டோட்டல் போட்டு இங்கே ஸ்கெடியூல் பண்ணி போடலாம். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேன்சல் ஆகிடும். அண்ட் இன்வென்ட்ரிஸ் வரும்போது 1400 plus 1100 minus 125 2475. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 2420. இது ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1150. This is 450. Total of the balance sheet being 17,755. Here 17,755. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. இது முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் முடிச்சிடலாம் ஃபார்மேட் தெரிஞ்சா. எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை குரூப்பிங் பண்ணி இதுக்கு ஸ்கெடியூல் நம்பர் 1 போட்டு அங்கே போட்டு இதுக்கு ஸ்கெடியூல் நம்பர் 1 போடுங்க, இதுக்கு 2 போடுங்க. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருக்குது, இதுலேருந்து எடுத்து எழுதுறோன்ட்டு 3ல் இருக்கட்டும். இது மிச்சம்லாம் ஒன்றும் இல்லை. திரும்பவும் இது 4, இதுக்கு ஒரு ஸ்கெடியூல் போடுங்க.
இதில் கரெக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கனால ஒரு தனியாக ஸ்கெடியூல் போட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. ஸோ வித் தட் consolidated financial statement is over. So we'll be now moving on to the last question, question number 6. Question number 6. Question number 6 வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ். 6ல் A சப்டிவிஷன் மட்டும் ஒன்று இதை எழுதலாம், அல்லது இதை கூட எழுதலாம். What are the key elements of financial statement? Financial statementல income statement, profit or loss, financial position statement, அது balance sheet. Income statement குள்ளார income expenses இருக்கும். Financial position statementல assets, liabilities and capital. இந்த 5 எலிமெண்ட் இருக்குன்னு எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க, வேலை முடிஞ்சது. இதுக்கு 4 மார்க். ஒன்று இதை பண்ணுங்க, இல்லை இதை பண்ணுங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. Now let's see 6th question either orல A, அல்லது அந்த Aல இன்னொரு question வந்து key elements of financial statement. Financial statementல income statementல income and expenses இருக்கும். Financial position statementல assets, liabilities and capital இருக்கும். அவ்வளோதான். அது இன்னும் சிம்பிளாக இருக்குது. ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எழுதலாம். Sinega, an employee of Omri Limited, went on maternity leave with pay for 9 months. 1st January up to 30th September. 1st January 24 maternity leave-க்காக போகிறாங்க. எத்தனை நாள் வரைக்கும்? 30/9/24. வேலையை விட்டு லீவில் போகும்போது நமக்கு கிளியராக தெரியும் அவங்களுக்கு என்ன உண்டு, சம்பளம் உண்டுன்ட்டு. என்ன வித் பேன்னு சொல்லிட்டாங்க, சம்பளம் உண்டு. 31st March 24 is the year end. இந்த கரண்ட் இயர் end வந்து 31st March 25. Monthly pay was 1,50,000. While preparing the financial statement for the year ended 31st March 24, the salary for Sinega for 3 months, 1st January இருந்து 31st March, was not provided due to omission. அவங்க லீவுக்கு போகும்போது நான் சேலரி தருவேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ஆள் இல்லை, நான் சேலரி கொடுக்க முடியாமல் போச்சு, மறந்தே போயிட்டேன். அதனால் 1.5 into 3 4.5 lakhs நான் போடாமல் விட்டுட்டேன். அந்த வருஷம் பிஎன்எல் டெபிட் பண்ணியிருக்கணும், டெபிட் பண்ணாமல் விட்டுட்டேன். When Sinega joined on 1st October, the whole salary for 9 months, அதாவது இந்த 3 மாதத்துக்கும் கொடுத்தேன், இதையும் கொடுத்தேன், அதுக்கப்புறமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். With reference to AS number 5, net profit or loss for the period, prior period items and change in accounting policies, you are required to determine if this is an example of prior period item or not அப்படின்னு கேட்குறாங்க. See, இது omission தானே. Omission or error of the previous year to be rectified in this year ன்னு சொன்னால் அது எப்போதுமே prior period items. செஞ்சிருக்கலாம்ண்ணா இல்லையா, தரேன்னு சொல்லிட்டேன்னா அது அந்த வருஷத்தோட தந்துருக்கணுமா இல்லையா, மறந்துவிட்டு இந்த வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷத்தில் நான் பே பண்ண இல்லையா, அதனால் இந்த வருஷம் டெபிட் பண்ணலாமாண்ணா, கிடையாது. இதுதான் எக்ஸ்பென்சஸ் ஃபார் திஸ் பீரியட், திஸ் இஸ் நாட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் திஸ் பீரியட், திஸ் இஸ் நத்திங் பட் ப்ரையர் பீரியட் ஐட்டம். அப்போ ஜேர்னல் என்ட்ரி போடும்போது ப்ரையர் பீரியட் ஐட்டம் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஃபார் வாட், ஃபார் திஸ் அமௌண்ட் டு பேங்க் 4.5 lakhs. இன்னொரு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நத்திங் பட் நார்மல் வேஜஸ் அண்ட் சேலரி ஃபார் திஸ் பீரியட் கேன் பி டெபிட்டட் டு பிஎன்எல் அக்கௌண்ட். அது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். சேலரியில் டெபிட் பண்ணி அது மூலமாக பிஎன்எல் அக்கௌண்ட் கொண்டு போயிடலாம். சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபார் த ரிமைனிங் 6 months. 6 into 1.5 9 lakhs. அப்போ டோட்டல் பேமெண்ட் 13.5 lakhsல 9 lakhs in the current year salary will go to the P&L account and this will be salary but transferable to the prior period item. Prior period item na போன வருஷம் accumulated profits இருக்குல்ல, அதில் போய் adjust பண்ணணும். அது இந்த வருஷத்தோட ப்ராஃபிட்டில் கை வைக்கக்கூடாது. அதுவே சப்போஸ் Sinega terminated from service on 1st January 2024, ஆனால் 1st January 24 அன்னைக்கு டெர்மினேட் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. 31st March 24, ஓகே, 31st March 25 reinstated in service by the court on 30th September. அதே கேஸ் மெட்டர்னிட்டி லீவ் இல்லாமல் வேலையை விட்டு அனுப்பிட்டோம், ஆனால் கோர்ட்டில் கேஸை போட்டு
அவங்க ஜெயிச்சதுனால இப்போ வேலைக்கு சேர்த்துக்கணுன்ட்டாங்க. சரி சேர்த்துக்கிறேன். அண்ட் ஆன் 1st October the company paid the 9 months salary to Snega. டெர்மினேட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி ரீஜாயின் பண்ண வரைக்கும் இருந்த பார்ட்டுக்கான சேலரியை கொடுன்ட்டான். இப்போ 1.5 lakhs into 9 months எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 13.5 lakhs கொடுத்துருப்பேன். அதில் ரிலேட்டட் டு திஸ் பீயிங் 4.5 அண்ட் ரிலேட்டட் டு திஸ் பீரியட் பீங் 9 lakhs. வாட் வில் பி த ட்ரீட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஏஎஸ் நம்பர் 5 இன் திஸ் சிச்சுவேஷன் கேட்குறாங்க. நவ் இந்த 4.5 எரர் ஆர் ஓமிஷனா? இல்லை, எனக்கு தெரியாது, நான் தரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சதுனால இந்த ஜெயிச்சது நடந்து இந்த வருஷம். அப்போ இந்த வருஷத்தில் உருவான அந்த அமௌண்ட்டை நான் இந்த வருஷத்துக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னா தட்ஸ் அ நியூ லைபிலிட்டி ஆர் அப்ளிகபிள் ஃபார் திஸ் பீரியட். அப்போ இதை வந்து சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 13.5 lakhs. Clear? Case number 5. Now, let's move on to the next question. September 25ல 6B ரீகன்ஸ்ட்ரக்ஷன். லாபம் வந்துச்சுன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் கிரெடிட் பண்ணுங்க, லாஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்க. அவ்வளோதான் லாஜிக். Debenture holders of 9% debentures 5 lakhs accepted to receive 25% of their total in cash and over the plant and take over the plant and machinery for 2,85,000 in full settlement. 5 லட்சத்துக்கு கேஷ் 25%, 1,25,000 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் மெஷினரி 2,85,000 மதிப்புலதையும் கொடுத்துட்றோம். இப்போ ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 4,10,000 தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 90,000 ரூபாய் கம்மியாக கொடுத்துருக்கோம்னா அந்த 90,000 நமக்கு கெயின் will be credited in the capital reserve account. The entry being 9% debenture is going to be cancelled. 9% debenture is going to be cancelled. The value being 5 lakhs. 2 cash, this value being 1.25 lakhs. 2 plant and machinery 2.85 lakhs. Shortage கம்மியாக கொடுத்துருக்குறோம். Very happy. Then this is called reconstruction account. 0.9 lakhs. 0.9 lakhs. Second question, furniture fixtures stood at the book 550, written down to this much. There is a loss. Loss இருந்தால் reconstruction டெபிட் பண்ணுங்க. Reconstruction account debit. It's a nominal account, P&L account like to furniture and fixtures. எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது? 1,05,000 ரெடியூஸ் ஆகுது. 1,05,000 ரெடியூஸ் ஆகுது. Threefold premises of book value 9,25,000 showed an appreciation 75,000. Appreciation ஆகுது. Gain. Premises account debit. Gain reconstruction credit பண்ணுறேன். To reconstruction. This value being 75,000. There were capital commitments amounting to rupees 4,50,000. These contracts, okay, these contracts are cancelled on payment of 5%. 5% பேமெண்ட் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா, அப்போ அது லாஸ் தானே. கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு அசெட்ஸ் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு பிளான்ட் மிஷினை கட்ட சொல்லி இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். கம்பெனியே சரியில்லை, நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். இப்போ நான் கேன்சல் பண்ண சொல்கிறேன். அவன் கேன்சல் பண்ணணுன்னா உங்களை நம்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சார். ஓகே, கேன்சலேஷன் சார்ஜஸ் கொடு அப்படின்னா கேன்சலேஷன் சார்ஜஸ் 22,500 கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் அ லாஸ் டெபிட்டட் டு த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் 22,500. 22,500. கேன்சலேஷன் சார்ஜஸ்னு போட்டு திரும்ப அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் டெபிட் பண்ணி ஆகணும். அதான் டேட்டா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுடலாம். 5th
Write off the profit and loss account debit balance of 1,15,000 which had been accumulated over the years. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1,15,000 பல வருஷமாக இருக்குது, அதை நம்ம ரைட் ஆஃப் பண்ண போகிறோம். லாஸ் எதில் போய் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் 1,15,000. 1,15,000. In case of any shortfall, the balance of general reserve of 90,000 can be utilized to write off the losses under reconstruction scheme. In case of shortfall, ஏதாவது ஷார்ட்ஃபால் இருந்தால் நமக்கு ஜிஆர் எவ்வளோ இருக்குது? 90,000 ரூபாய் இருக்குது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது? ஸோ இது வந்து ப்ளஸ் ஐட்டம், இது மைனஸ் ஐட்டம், ப்ளஸ் ஐட்டம், மைனஸ் ஐட்டம், மைனஸ் ஐட்டம். அப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ண மைனஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கா? தான் ஷார்ட்டேஜ். கிரெடிட் எவ்வளோப்பா வந்திருக்கு? 90,000 ரூபாய் கிரெடிட். இது ஒரு 75,000 ரூபாய் கிரெடிட். 1,65,000 ரூபாய் கிரெடிட். அதில் 1,65,000 ரூபாய் நம்ம ஃபர்னிச்சர் ஃபிக்சர் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். 60,000 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் 60லேருந்து இன்னும் 2 நம்பரை ரைட் ஆஃப் பண்ணிங்கன்னா 77,500 லாஸ். அதை வந்து ஜிஆர்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜிஆர் அக்கௌண்ட் டெபிட் டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் வேல்யூ பீங் 77,500. 77,500. Hope you will be now able to understand this part. Shall I move to the next one? Sixthல C is all about branch account. சிக்ஸ்த்தில் சி கொஷின் செப்டம்பர் 25ல கேட்டது. We have to prepare branch account. What is the requirement? You are required to prepare the branch account as they would appear in the books of the head office. 6 marks. Branch account open பண்ண சொன்னாலே அது debtors method தான். So we are going to prepare under debtors method. This is the balance in the beginning. We have been given 2 branches. Madurai and Tiruchi. So better prepare in columnar form. Shanti Limited, situated at Chennai, was incorporated on 1st April 2024. It opened 2 branches, Madurai and Tiruchi. During the year, all goods sold to the branches by head office are invoiced cost plus 25%. Cost 100 irundal, profit 25, sale price வந்து 125. 5, 1, 4. 1/5 of the sale price, invoice price being the profit. Each branch has its own sales ledger and sends weekly statement. Okay, all cash collections are remitted daily to the head office by the branch. The following particulars relating to the year given below. Is that okay? First point இது மட்டும் தான் எனக்கு வேணும். So now this one is more than enough to solve this illustration. I am going to solve under columnar form. Profit எவ்வளோ இருக்கு? 1/5. Better we can prepare under columnar form. Branch account. இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. யூ நோ தட் பிரான்ச் அக்கௌண்ட் டெட்டா சிஸ்டம்னாலே 5 blocks இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 blocks. ரெண்டு பிரான்ச் இருக்கிறதுல காலம்னார் ஃபார்ம்ல போட்டுக்கிறேன். 2 columns. We have 2 columns here. Now
Now, branch account. Madurai branch and Trichy branch. Madurai and Trichy. So, in a balance brought down related to the branch assets in the opening, balance brought down related to the liabilities in the opening, first block. But the newly started அதனால இதில் பேலன்சஸ் இருக்காது, போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஹெச்ஓ கிட்ட இருந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கு போகிற விஷயங்கள், பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து ஹெச்ஓக்கு போகிற விஷயங்கள் என்ன இருக்கு? குட்ஸ் சென்ட், கேஷ் சென்ட் டைரக்ட்லி டு த பிரான்ச் ஆர் கேஷ் சென்ட் டு த ஃபெசிலிட்டேட்டர் ஃபார் த பிரான்ச்சஸ். லைக் ரெண்ட், நீங்கள் ப்ரிமிசஸ் வாடகை எடுத்திருந்தானா ரெண்ட் ஹெச்ஓ கொடுத்துட்டாருன்னா அங்கேருந்து இங்கே வந்துருச்சு, அதுவும் கேஷ் சென்ட். என் கைக்கு வந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த குட்ஸு சரியில்லைன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. குட்ஸு ரிட்டர்ன் டு ஹெச்ஓ. சேல் பண்ணி முடிச்ச பிறகு பணத்தை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், கேஷ் சென்ட். கேஷ் சென்ட் இது ரெண்டாவது பிளாக். மூணாவது பிளாக் இன்வாய்ஸ் ப்ரைஸ் இருந்தால் லோடிங், அன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அன்லோடிங், அன்லோடிங்க்கு ஒரு பிளாக். அன்லோடிங், அன்லோடிங் எது எதில் இருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக்கில் டெபிட் சேல் இருந்துச்சுன்னா அந்த ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் பிரான்ச் ஸ்டாக். குட்ஸு சென்ட்டில் இருக்கும். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் பிரான்ச் ஸ்டாக். ஓகே, க்ளோசிங் பிரான்ச் ஸ்டாக் அண்ட் குட்ஸ் ரிட்டர்னில் இருக்கும். குட்ஸு ரிட்டர்னில் இருக்கும். அன்லோடிங். மூணாவது பிளாக்கு க்ளோசிங் பேலன்சஸ். பேலன்ஸ் brought down for liabilities closing, carry down closing. Balance carry down asset closing. என்னென்ன அசெட் இருக்கு பார்த்துக்கலாம். ஃபைனலி ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஜென்ரல் P&L அக்கௌண்ட். இதான் செட். we have been given the credit sales. credit sales கொடுத்துட்டா வேறு வழியில் நம்ம டெட்டாஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சில மிஸ்ஸிங் டேட்டா இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே கிரெடிட் சேல்ஸ் எழுத முடியாது. ஹெச்ஓ டு பிரான்ச், பிரான்ச் டு ஹெச்ஓ மட்டும் தான் எழுத முடியும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் மிஸ்ஸிங். ஸோ ஐம் கோயிங் டு ரைட் தட் டெட்டாஸ், பிரான்ச் டெட்டாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மதுரை திருச்சி, மதுரை திருச்சி. கிரெடிட் சேல்ஸ். The transaction increases, the debtors will be posted here, decreases will be posted here. Credit sales ஓப்பனிங்கில் இருக்காது. கிரெடிட் சேல்ஸ் 125.200. Okay, I'll post here itself. Okay, debtors, branch debtors. Right. Credit sales 1,25,200, 1,10,000. கேஷ் சேல்ஸ் இங்கே வராது. ஓகே, அப்போ கேஷ் அக்கௌண்ட் போடலாம், இல்லைன்னா சும்மா கேஷ் மட்டும் போட்டுக்கலாம். ரெசிட்ஸ் எவ்வளோ? கேஷ் சேல்ஸ் வந்திருக்கும் ஃபார் மதுரை அண்ட் திருச்சி. மதுரையில் 78,600, 85,200. டெட்டாஸ் கிட்ட இருந்து கலெக்ஷன் ஆகும், அது எவ்வளோன்னு தெரியல. சேல்ஸ் ரிட்டர்ன் should be posted the other side. சேல்ஸ் ரிட்டர்ன். Sales return value being 23,200, sorry 2,300 and 1,200. Okay, 2,300, 1,200. Trade receivable na closing balance. Balance carried on 34,500, 23,600.
Trade receivable, no. Okay. Rent, trade receivables முடிஞ்சிருச்சு. What more we still have? Okay. Rent and tax payments பண்ணியிருப்போம். Rent and tax 3,200, 4,500. இது நாம பண்ணல, HO data பண்ணிட்டார். Bad debt will be posted here. Bad debt. Debtors கிட்ட வர வேண்டிய அமௌண்ட்டை குறைக்கும். Bad debt 6,000 dash. Salaries will be a payment. இதுக்கான பேமெண்ட் HO கொடுத்துட்டார். 16,000, 18,000. General expenses 2,600, 1,500. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக HO பணம் கொடுத்தது 7,500, 5,200. Closing stock, which is nothing but branch stock. Branch stock எவ்வளோ இருக்கு? 45,000 at Madurai, 35,000 at Trichy. So this one is over. This one is over. Now, branch debtors tally பண்ணீங்கன்னா you will get the collection from debtors bank. 1,25,200, 1,10,000, 1,25,200, 25,200, 1,10,000. The amount collected being 76, 78,600, 85,200. So இங்கே 70, 82,400. இது வந்து 82,400. Okay. 82,400. So 82,400 here. Here 85,200. சேல்ஸ் பண்ணி என்ன கலெக்ஷன் ஆச்சோ அது HOக்கு அனுப்பிடுறார். எவ்வளோ வருது டோட்டல்? 1,60,000, 61,000. 1,60,400. Am I right? So cash into HO being 1,61,000, 1,60,400. And is there any goods written? அதை பற்றி சொல்லலை. குட்ஸ் சென்ட் எவ்வளோ? என்னப்பா? 70,400. ஓகே, 1,70,400. ஓகே. கேஷ் சென்ட் எவ்வளோ கேஷ் அனுப்பியிருப்பாரு? இதெல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கேஷ் சென்ட் டோட்டல் சொல்லுங்க. 29,300. ஒர்க்கிங் நோட் ரெஃபரன்ஸ் கொடுங்க இந்த மாதிரியா. அண்ட் இதில் 29,200. 29,200. ஓகே. What about the goods sent details? Goods received from head office. எவ்வளோ? 1,50,000 and 1,25,000. 1,50,000 and 1,25,000. 1,50,000, 1,25,000. We don't have the opening balances. We don't have this one. Unloading for a what? Good sent. 1,50,000 1/5 நம்ம ஏற்கனவே போட்டுச்சிருக்கோம். 1/5 will be the loading on invoice price. அப்போ இது 30,000.
இங்கே 25,000. Okay, 25,000. We don't have the opening stock here. Closing stock இருக்கு. Closing stock எவ்வளோ இருக்கு? 45 and 35. அதுக்கு 1/5 போட்ட 9,000 and 7,000. Goods returned இல்லை. ஓகே, பிரான்ச் ஸ்டாக் இருக்கு, பிரான்ச் டெட்டாஸ் இருக்கே. Branch stock and branch debtors. Branch stock and branch debtors. Branch debtors or a closing value 34,500, 23,600, 23,600. Right. Finally, I will close this. Total of credit side 2,70,500. Correct on பாருங்க. 2,70,500. Here 2,54,000. 2,70,500. Oh, 30,000 இது. Okay. This is 30,000. Unloading la? Okay. 2,70,500. 2,54,000 and P&L account transferable being 82,200, 92,800. Clear?